நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய சொசைட்டி உலகம் முழுவதுமே ஆரம்பத்தில் வேட்டையாடிய ஒரு இனம். அதற்கு பிறகு ஒரு சிவிலைஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வந்த பிறகு நம்முடைய அமைப்பு எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஆண் பொருள் பயம் தேடி வெளியே போவான். பொருள் ஈட்டிட்டு வர்றது ஆணினுடைய வேலை. வீட்டை நிர்வாகம் செய்வது, குறிப்பாக சமையல், அதை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் பெண்ணுடைய வேலை அப்படின்னு ஒரு நீண்ட காலமாக இருந்தது. காலப்போக்கில் மாறி மாறி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகக்கூடிய விகிதாச்சாரங்கிறது அதிகரிச்சிருக்கு. சென்னை மாதிரியான, கோயம்புத்தூர் மாதிரியான, திருச்சி மாதிரியான, இன்னும் எல்லா நகரங்கள்லையுமே பார்க்க முடியும். ஒரு 6:30 மணி 7 மணிக்கு ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு டயர்டாக பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க லேடிஸ் நிறைய பேர். அவங்க வீட்டுக்கு போய் சேர ஒரு 7:30 மணி ஆகலாம், ஒரு 8 மணி ஆகலாம், 9 மணி கூட ஆகலாம். அதற்கு பிறகு சமைச்சு ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மற்ற சமையலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்குது. இது ஒரு நீண்ட காலமாக அப்படியே போயிட்டே இருக்குது. எப்போ ஆண் வெளியில் போனால் பெண் வீட்டை இருந்து கவனிச்சா அப்படிங்கிற ஸ்டேஜ் மாறி ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போதல் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சோ, அப்போ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் இயல்பாகவே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மேபி பெண்கள் கேட்காமல் இருக்கலாம், நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, அப்போ நான் சமைக்கிற மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து சமைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்காமல் இருக்கலாம். பட் நியாயத்தின் அடிப்படையில் பார்க்குறப்போ அப்படி ஒரு கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. இந்த ஷோ அந்த கேள்வி மட்டும்தான் வைக்குது. ஒரு பக்கம் சமையலில் மனைவிக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள், அடுக்கலையில் மனைவியோடு ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறவங்க, சமையலில் பங்கேற்கக்கூடிய ஆண்கள். இன்னொரு பக்கம் சமையற்கட்டில் மனைவியோடு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்குகிற, விரும்பாத, வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கக்கூடிய ஆண்கள். இந்த சமையலில் ஒத்தாசை பண்ணக்கூடிய ஆண்கள் கிச்சனில் போயிட்டு அவங்க சமைச்சிட்டு கீழே இவங்க வெங்காயம் வெட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க வதக்கிட்டு இருந்தால் இவங்க வெண்டைக்காய் வெட்டி கொடுப்பாங்க, இவங்க ஒன்று இந்த இந்த இதில் இவங்க சமைச்சிட்டு இருந்தால் இங்கிட்டு இவங்க காஃபி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு விஷுவலை யோசிச்சு பாருங்களேன். இப்படி சமையலில் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அடுப்படியில் நின்றுக்கிட்டு சமைச்சிட்டு இருக்கவங்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அவங்களுக்கு மற்ற வேலை எதுவும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்ற வேலையெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு அர்த்தம். வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, அதனால சமைக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஓகே, உங்கள் ஒப்பீனியன் என்ன? ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி போய் ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மனைவியை ஐஸ் வைக்கிறதுக்காக, மனைவியை ஐஸ் வைக்கிறதுக்காக. ஓகே, இப்போ மனைவியோட சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருக்க ஆம்பளைங்களை பற்றி அவங்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்கள்? முந்தானே முடிச்சு. அவங்களாம் மனைவிகளுக்கு ரொம்ப அதிகமாக பயப்படுறவங்க சார். பெண்களாக பிறக்க வேண்டியவங்க ஆண்களாக பிறந்துட்டாங்க, ஆம்பளையாக பிறந்துட்டாங்க. ஓகே, ஒரு ஃபெமினைன் கேரக்டர் உள்ள மாதிரி, ஒரு ஃபெமினின் கேரக்டர். அவங்கள பார்த்தா எங்களுக்கு தோன்றது வந்து பெண்டாட்டி தாசன் சொல்லுவாங்க இல்லைங்களா? பொண்டாட்டி தாசன், மதுரை ஆட்சின்னு நினைப்பேன். மதுரை ஆட்சி நினைப்பீங்க. என்னடா கைப்புள்ள மாட்டிட்டியாடா, சரியான காமெடி பீஸ் ஆயிட்டடா. உங்களுக்கு காமெடி பீஸா தெரியும்? கண்டிப்பாங்க சார், காமெடி பீஸ் தான் அவங்க. பாசிட்டிவாக சொல்லணும்னா பொண்டாட்டியை லவ் பண்ணுறவனா இருக்கணும். நெகட்டிவாக சொல்லணும்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பட் பையன் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். அந்த மைண்ட் செட்டே ஒர்க் அவுட் ஆகாது. அது பொண்டாட்டி தாசனின் வேலை. ஆணினுடைய வேலை என்பது அடுப்படிக்குள் போவது கிடையாது. அதில் தொடங்கி நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் ஆகுது. ஆனால் இதை தாண்டி ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் மனைவி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பு சார்ந்த விஷயம். ஆனால் வீட்டில் சமையல் செய்யக்கூடிய ஒரு ஆணை இந்த சமூகம் எப்படி பார்க்குது? சமூகம் வந்து நிச்சயமாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்டை வந்து என்னமோ ஒரு கேவலமாக தான் பார்ப்பாங்க. அதுதான் பட் ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் ஐ வாண்ட் மை ஒய்ஃப், ஐ லவ் மை ஒய்ஃப், ஐ லவ் மை சில்ட்ரன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொன்னார். இவங்களுக்கு தெரியாத ஒரு உலகம்னு ஒன்று இருக்குது. அடுப்படியில் மனைவியோடு சேர்ந்து அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறப்போ காதல் எவ்வளவு கூடுகிறது, அதை நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன், ஒரு தக்காளி தொக்கு என்னால் பண்ண முடியும் ஈஸியாக. என்னால் ஒரு தோசை ஈஸியாக வார்க்க முடியாது, ஒரு தக்காளி தொக்கு பண்ணி வைக்க முடியும். பண்ணி வச்சுட்டு என் ஒய்ஃப் வந்து தோசையை வார்த்து உள்ள எடுத்து வந்து கொடுக்கும்போது நான் ஆப்வியஸ்லி என் பெட்ரூமில் டிவியில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த தர ஒவ்வொரு தோசையிலையும் 1000 காதல் 1000 முத்தங்களும் இருக்குது. அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ ஒரு புடவையோ நகையோ எதிர்பார்த்து கொடுக்குற தோசையோ முத்தங்களும் கிடையாது. அதில் இருக்கிற லவ்ன்றது வந்து அதை ஃபீல் பண்ணும்போதும், அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு அந்த தோசை உங்ககிட்ட வந்து சேரும் போது, அனுபவிக்கும் போது, அவங்க கொடுக்குற அந்த உதட்டோரத்தில் அது சின்ன புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துக்கான ஆன்சருமே இருக்குது. அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் அந்த லவ். எஸ், வேற இது மாதிரி
ஒரு காஃபி கொடுக்குறப்ப அவளை கூப்பிட்டு நம்ம மடியில் உட்கார வச்சு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சந்தோஷம் எதில் கிடைக்காது. நம்ம ஆஃபீஸில் 1000 ப்ரெஷரில் இருப்போம். அந்த செகண்டில் 1 செகண்ட் தான். அதில் ஒன்றும் நம்மளுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகிட போகிறது இல்லை. சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் அழகா ரொமான்டிக் உட்கார வச்சு அதை விட அடுத்த ஸ்டேஜ் இது. ஒரு காஃபி போட்டு வந்து மடியில் உட்கார வச்சு 2 பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிட்றது. எஸ், அது மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க செல்லமாக வந்து ஒரு இடிப்பாங்க, ஒரு குத்துவாங்க நெஞ்சில. என்னங்க நீங்கள் இதெல்லாம் வந்து செய்கிறீங்க, நீங்கள் போங்க நான் செய்கிறேன்பாங்க. நம்ம வந்துட்டு ஐயோ நீ கஷ்டப்படுறம்மா நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி அது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நீயா நானா அப்படின்ற மாதிரி போய்டும் சார் அங்கே வந்துட்டு. அது வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு கிள்றது கொண்டு இடிக்கிறது கொண்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு இது சார். குடும்பத்தில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். எஸ், கூல். தென் தோசை பார்த்துட்டு இருப்பேன் நான், அவங்க மிக்ஸி அரைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை அப்படியே போய் இந்த காதோட இந்த கழுத்தை ஒட்டிட்டு அரைக்கிறப்ப அப்படியே டச் பண்ண பாருங்க, அது ரொமான்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவருக்கே வெக்க வந்துருச்சு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். எஸ், எஸ். அந்த டயத்தில் வந்து பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கிச்சனில் வந்து பேச முடியாது. ஆ, ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன உரசல், உப்பு எடுக்க போகிற மாதிரி அப்படி அவங்கள அப்படி உரசிக்கிட்டே அப்படி போய் உப்பு எடுக்கிறது. அவங்க அந்த பக்கம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி அந்த இடுப்பு வழியாக அப்படி கையை விட்டு அந்த கப்பை எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அனுபவிச்சா தான் சார் தெரியும். அனுபவிக்கலைன்னா இவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கே வேஸ்ட்டு சார். சமையல் பண்ணும்போது யூஸ்வலாக டேஸ்ட் பார்க்க சொல்லுவாங்க. லைக் உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கான்னு. அப்போ லைட்டாக நாக்கை வச்சு லைட்டாக கையில் லைட்டாக கோலம் போட்டுட்டு பார்த்து அப்போ அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அச்சி விடுங்க அப்படிம்பாங்க, போதும் அப்படின்னு. அந்த மாதிரி செகண்ட் பிளேஸ். ஓகே. இதில் முக்கியமானது வந்து நீங்கள் அந்த அவங்கள உட்கார வச்சு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தோசை சுட்டு போட்டதுக்கப்புறம் அதை திருப்பி உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க பாருங்க. தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் எனிதிங். ஓகே, சூப்பர் சார். நான் வந்து தாத்தா ஆச்சுங்க ஆச்சுங்களா, எனக்கு பேரன் இருக்கானுங்க ஆச்சுங்களா. ஆனால் சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தி நல்லா தேய்ச்சி கொடுப்பாங்க, இல்லை சுட்டுட்டு இருப்பாங்க. அதாவது 4 சப்பாத்தி போடுவாங்க, 4 சப்பாத்தி பேப்பரில் இருக்குது, 4 சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த தேய்ச்சி கொண்டு கொடுக்கும்போது அது போடுறாங்கல்லங்க, அவங்க அங்கே போட்டுட்ருப்பாங்க, என் கை இப்படி அணைச்சிட்ருக்குங்க, இப்படி அணைச்சிட்ருக்குங்க. அதோட சுகம்ங்கிறது வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது சார், யாருக்கும் கிடைக்காது சுகம். ஓகே. ஆனியன் கட் பண்ணுறப்போ அவங்கள கட் பண்ண விட மாட்டேன். ஏன் கண்ணில் தண்ணி வரும்? கண்ணில் தண்ணி வரும். வா வா. அவங்க மேரேஜ் ஆனதுலேருந்து ஆனியனை கட் பண்ண விடுறதில்ல. இங்கே கூட இருக்காங்க, கேட்டுலாம். ஜெனியூனாவா? ஜெனியூனா. அவங்க ஒய்ஃப் எங்கங்க வந்திருக்காங்களா? வாங்க வாங்க. வரையிலே சொல்லி கிள்ளி கூட்டியாந்தாரான்னு தெரியல, கண்ணில் கண்டுபிடிச்சிருவேன் நான். சீரியஸா சொல்லுங்க, உண்மையாவே உங்களை வெங்காயம் வெட்ட விட மாட்டாரா அவரு? சீரியஸா விட்டதில்ல. எனக்காக வந்து அவர் தான் கட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சாப்பர் இருக்கு இல்லையா, எனக்காக வந்து நான் கட் பண்ண எங்க கண்ணில் தண்ணி வரும்னு சொல்லிட்டு சாப்பர் வாங்கி கொடுத்து அதில் கட் பண்ண, அவர் இல்லாதப்போ நான் யூஸ் பண்றதுக்காக வாங்கினாரு. எனக்கு அந்த இப்படி சுத்தினா கட் ஆகுமே, அது இப்படி பிரஸ் பண்ணா கட் ஆகுறது. ஓ, அதில் வந்து வெளியில எரிச்சல்லாம் வராது, அதனால அது எனக்காக வாங்கி கொடுத்தேன். ஏங்க உண்மையாவே வாங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. நீங்க என்னமோ பரீட்சை எழுத வந்த பிள்ளை மார்க் வாங்கிட்டு போன மாதிரியே போறதை பார்த்தா நான் சொல்லுவேன், கட்டாயம் கோபிநாத் உள்ள கூப்பிடுவான், என் கௌரவத்தை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கூட்டி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இருந்தாலும் கூட இட்ஸ் வெரி நைஸ். ஸோ அந்த வெங்காயம் பட்டு கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாதுன்னு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோ எதுவும் கிடையாது. அவங்க வீட்டுக்கு வந்து பிகாஸ் நான் தான் பையன், ஒரே பொண்ணு, அந்த இன்னொரு அக்கா இருக்காங்க, பட் பசங்க கிடையாது. ஸோ என்னை வந்து சன்னாக ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க. அதனால அவங்களுடைய பொண்ணை வந்து நான் டேக் கேர், எந்த அளவுக்கு அவ்வளோ அஃபெக்ஷனாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவு அஃபெக்ஷனாக பார்த்து. இதுக்கு மேலே எங்கே சார் பார்த்துக்கிறது? வெங்காயம் வெட்ட விடாத கணவர் தமிழ்நாட்டில் இருக்காரு. அடுப்படியில் மனைவியோடு சேர்ந்து வேலை பார்ப்பதில் இருக்கிற ரொமான்ஸ். வாரம் ஃபுல்லாக சமைச்சா கூட சரி, அந்த சண்டே அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு முன்னால் நான் எந்திரிச்சு, அவங்க சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக தூங்கிடுவாங்க, நான் குழந்தைங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. நான் காலையில் நான் எந்திரிச்சு காஃபி போட்டு நைஸாக பக்கத்தில் போய் ஒய்ஃபுக்கிட்ட போய் தட்டி அப்படி எந்திரிக்க சொல்லி காஃபி கையில் கொடுத்து ஒரு கிஸ் அடிப்போம் பாருங்க. அந்த ரொமான்ஸு வருமா சார்? அதை அனுபவிச்சிருப்பாங்களா சார்? அனுபவிச்சிருப்பாங்க அவங்க கூட. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கல்யாணத்து இப்போ ஆரம்பத்தில் மோகம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதோடு அவங்க கைட்டிக்கிறாங்க அதோட. ஆனால் இதை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். பியூட்டிஃபுல் ரொமான்ஸ். இப்போ சீரியஸான ஒரு நோட்டுக்குள்ளே போவோம். ஒரு ஆண் சமைக்கக்கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள்? அவனுக்கு அதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்குது.
அவன் போய் சமையலில் போய் இன்வால்வ் ஆயிடறான்னு வச்சுங்களேன், அவனுடைய பசங்களுடைய படிப்பு, அவனோட வெல்த் பிளான் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போயிடுவான். அப்படி இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வெல்த்தை பார்க்கலையா, நாங்கள் எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கலையா, நாங்கள் இது அதெல்லாம் விட்டுட்டா இந்த வேலையை செய்கிறோம்? இல்லை, நாங்களும் வெல்த்தை பற்றி பிளான் பண்ணுறோம், பிள்ளைய வளர்க்குறோம், நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் நாங்களும் பார்க்குறோம். அப்போ அதனால் என்னுடைய நான் கொஞ்சம் ஒரு படி மேலே பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு படி மேலேன்னா என்ன, எந்த அளவுகோல்னு தெரில எனக்கு. அதாவது அவங்க செய்கிற வேலை இவங்க வந்து தவிர்க்கிறாங்க, சமையலை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லைன்னு தவிர்க்கிறாங்க. நாங்கள் அதையும் செய்கிறோம், குடும்ப பொறுப்புகளையும் நாங்கள். என்ன சொல்கிறாருன்னா, நான் சமையலுக்கு டைம் ஒதுக்குறதுக்கு பதிலாக இன்னமும் ஒரு படி என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சமையல் 4 புறம் செய்கிறது இல்லை, மேட்டர் ஆஃப் ½ hour 1 hour தான். நான் வந்து இப்போ நான் ரிட்டையர்டு தாசில்தாராக இருக்கேன். அந்த லெவலுக்கு நான் வந்தது, நான் வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் ஹெல்ப் பண்ணின்னே தான் வந்தேன். அதனால் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஒரு படி பண்ணேன். நான் அப்படி பார்த்தா 6 படி மேலே வந்திருக்கேன். அதாவது டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, என்னோட டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆஃபீஸ் ஒர்க். நான் வி ஹவ் டிவைடட், 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம். உன்னோட டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிச்சன். இது 2 பேரும் ஏற்று செஞ்ச ஒர்க்கு. இதில் வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இதில் ரொமான்டிக்காக நாங்கள் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. இது வந்து நாங்களே சேர்ந்து எடுத்த முடிவு. இதில் எங்கே ரொமான்டிக் வந்ததுன்னு தெரில. இது பியூர்லி டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு நான் இப்படி போனால் அவன் நினைக்கிறா, நீ இதில் வர்றதை விட நீ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணினா உன்னோட ஆஃபீஸ், உன்னுடைய வெல்த், என் பசங்களுடைய படிப்பு. அப்படி ஒரு கோடே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த வேலையும் யாரும் 2 பேரும் செய்யலாம். யாருமே இப்போ ஏற்றத்தாழ்வு இல்லை. செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்காருன்னு நினைக்கிறேன். செய்யக்கூடாதுன்னு ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் பெண்கள் செய்கிறாங்க. நம்ம செய்யாத வேலையை கூட செய்கிறாங்க. லாரி ஓட்டுற 18 வயசு பொண்ணை நான் பார்த்துருக்கேன். டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத இது அழகாக தமிழில் நீங்கள் சொன்னீங்கன்னா, பொம்பளைக்கு சமையக்கட்டு, ஆம்பளைக்கு வெளி வேலைன்னு சொல்லலாம். நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம். ஆமாம்மா, நீங்கள் முடிவு செய்து அறிவித்த ஒப்பந்தம் அது. அதான் எங்களுக்கு இடையில். இல்லை நான் என்ன சொல்ல, இல்லை உங்கள் பொண்டாட்டியோ அடுப்படியில் இருக்கணுமா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அது ஒரு காஸ்ட்லியான ஒரு டேர்முக்கு கீழே கொண்டு வந்து நீங்கள் சொல்ல முயற்சிக்கிறது என்னென்னா, பொம்பளையோட வேலை சமைக்கிறது இல்லையே. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு, இது ஒன் சைடாக பண்ணலை. இல்லை சார், டைம் தான் சார் மெயின். இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போயிடுறோம், ஈவினிங் வந்துடுறோம். ஈவினிங் வந்த உடனே இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்தால் தான், 2 பேரும் ஒர்க் பண்ணால் தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில். சரி, அதனால் இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அதனால் நான் வந்து மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 6 o'clock வந்துட்டு, ஈவினிங் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் நான் வேறு ஒரு ஷோக்கு போவேன். என்னுடைய பர்சனலாக வேறு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு போவேன். போயிட்டு நான் நைட் 11 o'clock வருவேன். அதனால் அந்த சமயத்தில் நான் அடுப்படிக்கு போக முடியாது. எனக்கு போகணுன்னு ஆசை தான், போய் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனால் மைண்ட் லெவலில் ஒரு சிந்தனை இருக்கும்ல, ஒரு ஆண் ஏன் சமைக்கக்கூடாது அப்படின்னு, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். பெண்களுக்கு தான் அந்த நளினம் இருக்குது, அந்த ஆசபாசத்தோடு செய்வாங்க ஆண்களோட. இல்லை சார், இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு சார். வேர்ல்டுடைய பெஸ்ட் குக் எல்லாமே மென் தான் சார், விமன் கிடையாது. நீங்கள் வந்து பெண் தான் நளினமாக சமைப்பான்னு தொடர்ந்து சொல்கிறதுடைய ஐடியாவே நீ தான் சமைக்கணுங்கிறது தான். நம்ம எப்போதுமே அப்படித்தானே. அவங்க அன்னலட்சுமியோடைய வரம் பெற்றவங்க. இப்படி சொல்லி தான் பூட்டி வச்சிடுறது. யார் யாருக்கு என்னென்ன நல்லா வருமோ அதை தான் அவங்கவுங்க செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், லேடிஸ்க்கு வந்து யூஸ்வலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்து அந்த அன்டர் கேதரிங் அந்த இதுவே பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு ஓகே, லேடிஸ்க்குன்றது சமையல்ன்றது இயற்கையாகவே வர்றது. தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் உமன் கேனாட் டூ. ஃபார் எக்ஸாம்பிள், என் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃபை போய் அந்த கார் டயர் பஞ்சர் போட சொல்ல முடியாது. ஸோ தேர் ஆர் அதர் திங்ஸ் விச் ஐ கேன் கான்சென்ட்ரேட். சரி, நம்மளோட கல்ச்சர் படி சமையல் அறைன்றது இது வந்து என்னோட கருத்தோ கிடையாது, எல்லாரோட பொதுவாக நிலவுகிற கருத்து இது. சரி, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சமையல் கட்டுன்னு ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்குள்ள லேடிஸ்னால தான் பண்ண முடியும். சார், ஆம்பளைங்கிறது வீட்டில் வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு கெத்தாக தான் நாங்கள் மெயின்டைன் பண்ண ஆசைப்பட்றோம். ஒரு லேடிக்கிட்ட வந்து ஒரு சமையல் கட்டில் போய் அந்த ஒரு நேரத்தில் போய் சமையல் செய்கிறது வந்து நமக்கு ஒரு ஈஸியான வேலையாக தான் தோணும். ஆனால் அந்த வேலையை அவங்க மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட சொல்கிறப்போ டென்ஷன் ஆகும். நம்ம அறியாமே நமக்கு கோபம் வரும். பெண்கள் மேலே பயங்கர கோபம் வரும். நீ சமையல் செய்யின்னு வந்து ஒரு தடவை நம்மக்கிட்ட அந்த பெண் வந்து நம்ம அவசர வேலையை வேறு வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ, வேறு ஏதோ டென்ஷனில் இருப்போம் ஆஃபீஸில், அந்த டைமில் வந்து நீ வெங்காயத்தை அரிஞ்சு கொடு, அது அரிஞ்சு கொடுங்கிறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது, அப்படியே பயங்கரமாக கோபம் வரும். அந்த நேரத்தில் வெங்காயம் எவனாச்சும் அறிய முடியுமா? ஆஃபீஸில் என்ன டென்ஷன் அவங்களுக்கு முதல்ல தெரியுங்களா?
அந்த நேரத்தில் வெங்காயம் ஏறி அதை எடு, பாலை சூடு பண்ணு, சர்க்கரையை போட்டு கொடு. அதில் என்ன வேலை? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை ஒரு ஈஸியாக தெரியும். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆம்பளை செய்யலாம் அப்படிங்கிற தோணலாம். ஆனால் ஆம்பளை அதை செய்ய முடியாது. வேலை அவன் ஆஃபீஸில் என்ன டென்ஷனுங்கிற அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை அவங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இவருடைய பதிலுக்கு மட்டும், கோபத்துக்கு மட்டும் உங்கள்கிட்ட பதில் இருக்கு. நானும் 8:30 மணிக்கு திருவாரூரில் வேலை செஞ்சேன். நான் கும்பகோணத்தில் இருக்கேன் ரெசிடென்ஸு. 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு, நான் 8:30 மணிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். ஆஃபீஸ் டென்ஷனை ஆஃபீஸில் விட்டுடணும். வீட்டுக்கு வந்தோன்னா ஆஃபீஸை மறந்துடணும். ஆஃபீஸுக்கு போனோன்னா வீட்டை மறந்துடணும். நான் வேலை செய்கிறது திருப்பூர் பனியன் கம்பெனி இல்லைங்க சார். எங்களுக்கு வந்து டே நைட் ஒர்க் இருக்குங்க சார். கம்பல்சரி டே நைட் ஒர்க் இருக்கும். திங்கக்கிழமை கூட்ஸ் போனால் கூட்ஸ் போகணும். இல்லைன்னா ஓனர் வந்து கேட்குற கேள்வி வந்து எங்களை அப்படியே பயங்கரமாக கேள்வி கேட்பார். அந்த டென்ஷனில் நான் வீட்டுக்கு போகிறப்போ வந்து நீ அந்த வெங்காயத்தை அரிஞ்சு கொடுன்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன, நான் கூட்ஸை பார்ப்பேனா இல்லை வெங்காயத்தை பார்ப்பேனா சொல்லுங்கள். இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸோ கால்டு ப்ரெஷர் வேர்ல்டுக்குள்ள இருக்கீங்க, ரைட்டா? எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம், அதனால என் மனைவிக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னார். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஐ எம் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். அப்போ ஊர் சுற்றிக்கிட்டே இருக்க வேலை தான். சுற்றிக்கிட்டே இருக்கிறது செம சேல்ஸ் ப்ரெஷர் இருக்கும். மந்த் பை மந்த்து நம்ம டார்கெட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம சேல்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்லேருந்து செகண்ட் லைன், தேர்ட் லைன் ஃபுல் ப்ரெஷர். அப்புறம் எப்படி இந்த ப்ரெஷருக்கு நடுவில் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுறீங்க? நம்ம எல்லா வேலையும் ப்ரெஷரவே பேஸ் பண்ணி எல்லாமே காசுக்காகவே ஓட முடியும். நம்ம ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் டைம் சாப்பிட்ணும். அதே சமயம் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஹெல்ப் பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. அதில் வந்து நம்ம ₹1,00,000 சம்பாதிக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து என்ன மெயின் ப்ராப்ளம்னா, அடுத்த சொசைட்டிக்கு பயந்து தான் சார் 90% ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இல்லை இன்னைக்கு சமையல் பண்ணுறவன் நாளைக்கு பொண்டாட்டி துணி துவச்சி போடுவான், நாளைக்கு கால் அமுச்சு விடுவான்னு பொண்டாட்டி சார். அந்த ரீசனுக்காக தான் அந்த ரீசனுக்காக தான் இவங்க எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ரொமான்ஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது ரொமான்ஸ் விட்டுருங்க சார். வைஃப் காஃபி போட்ட காஃபி கூட நம்ம மடியில உட்கார்ந்து இல்ல நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. ரொமான்ஸை பத்தி நீங்க பேசாதீங்க. நான் உண்மையாவே அந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே பொறாம தாங்க. அது ஏன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசை இருக்கு. ஊரா தப்பா பேசுவாங்கிறதுக்காக நீங்க செய்யல. ஏன்னா நீங்க எல்லாம் மணிரத்னம் படத்துல இந்த சீனை வைக்கிறப்ப கிளாப் பண்ற ஆளுங்க தான். நம்மளால எது செய்ய முடியாதோ அது ஒரு ஹீரோ செய்யறப்ப கைத்தட்டு வந்தானே. உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் மேலே ஆசை இருக்குது. நீங்கள் அது வேறு இடத்துலையும் செய்யலாம், திண்ணையில் செய்யலாம், ஊஞ்சலில் செய்யலாம், பெட்ரூமில் செய்யலாம், கொல்லை பக்கம் செய்யலாம். இதெல்லாமா சார் பேச்சு? அது இல்லை விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ் என் பொண்டாட்டிக்கு வேலை பார்க்குறாரு, என் பொண்டாட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. செய்யாதவங்க மெயின் ரீசன் சொசைட்டிக்கு பயந்து தான் சார் செய்யல. நான் பதிவு பண்ணுறேன். சொசைட்டிக்கு ஏன் பயப்படணும்? நீங்கள் வந்து எனக்கா சோறு போட போகிறீங்க? கிடையாது. என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு போடுறேன், அடுத்தவங்க வந்து பார்ப்பாங்கக்கா. நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரெஷரை கேரி பண்ணுறதே கிடையாது வீட்டில்? சார் ப்ரெஷர் இருக்கத்தான் சார் செய்யும். எல்லா இதுலேயும் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஆர் யூ நியூலி மேரிட் பர்சன்? நீங்கள் சார் 8 மாதம் ஆயிடுச்சு, எங்கள் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. இதெல்லாம் மேட்ரு கிடையாது. நியூ டைம் இருக்கு பிரதர், யூ வெயிட். எல்லாம் டைம் இருக்கு, டைம் இருக்கு. எல்லாரும் மனுஷங்க தான். வெயிட் ஃபார் 3-4 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்ப குழந்தைங்க growth, ஸ்கூல் டென்ஷன்ங்கிறது ஏன் பொண்டாட்டி சார். வீட்டு வேலை மட்டும், ஆபீஸ் வேலை மட்டும் டென்ஷன் கிடையாது. குழந்தைங்க ஸ்கூல் சேர்த்தணும், குழந்தைங்களை குளிக்க வைக்கணும், நீங்க ட்ரெஸ் அயர்ன் பண்ணி குழந்தைக்கு போட்டு இருக்கு சார், இருக்கு சார். எவ்வளவு டென்ஷன் இருக்கு ஒன்னொன்னா எடுத்து விட்டா. வேற ஏன் ஒரு ஆண் வேலை செய்யக்கூடாது அடிப்படையில்? நான் ஆஃபீஸில் 45 பேருக்கு பாஸ். சரி. நான் வந்து மீட் பண்ணுற லெவல் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. நான் வந்து ஒரு கிச்சனில் போய் உட்காந்தா அது என்னுடைய கௌரவத்துக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். இவர் 45, நான் 450. நான் 450 பேருக்கு பாஸ். அது மட்டும் இல்ல, இட்ஸ் a manliness. I'm a man, like it's a king's effect, right? I don't want to be feminine. I don't want to do something which I'm not used to. இருதரப்பிலும் கருத்து மோதல்கள் வலுக்கும் இந்த எபிசோட்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். மனைவிக்கு அடுப்படியில் ஒத்தாசை செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம், அடுப்படிக்குள்ளே போக மாட்டேன், அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மறுபக்கம். ஒரு கேள்வி தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. மன அளவிலிருந்து ஏன் நான் அடுப்படியில் போய் மனைவிக்கு ஒத்தாசை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரதநாட்டியம் அது வந்து மேலும் ஆடுறாங்க, ஃபீமேலும் ஆடுறாங்க. மேல் ஆடுறவங்களை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய பாவனைகள் எல்லாமே ஃபீமேல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், ஆல்மோஸ்ட் பரதநாட்டியம் ஆடுறவங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சமையல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குறது வந்து ஃபீமேலோடைய ஒரு ஜாப்ன்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் ஐ கெட் இன் டு இட்னா
ஐ வில் பிகம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால ஐ எம் ஸ்கேட் டு கோ என்டர் த கிச்சன். அதிகாரம் அவங்கள் பக்கம் சென்று விடும், நாம வந்து அடிமையாக்கப்படுவோம். கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன் சார். கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன். நாம் பார்த்துட்டு வந்து நம்ம வளர்ந்த விதம், நம்மளுடைய சூழ்நிலை எல்லாமே பார்த்தா நம்ம அம்மாவும் சரி நம்ம பாட்டியும் சரி அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டு அது மாதிரி தான் பார்த்துட்டு வந்து வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இம்மீடியட்டாக பார்த்தா நம்ம அப்பா வந்து எந்த விதத்துலையும் அம்மாவுக்கு போய் இது மாதிரி ஒரு நாளாவது இது சமைச்சு கொடுக்குறதோ கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணுறதோ அது மாதிரிலாம் நாம் பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து நாம் அதை மாதிரி வளர்ந்து வர்றதுனால நமக்கு அந்த மைண்ட் செட் நமக்கு வருது. இங்கே நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஒன்று கௌரவ குறைச்சல், என்னால் முடியவே முடியாது, ஒரு நாம கிங், நான் 40 பேருக்கு தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு. இங்கேயும் 40 பேருக்கு தலைவராக இருக்கவங்க இருக்கலாம். இந்த ஒரு வந்து யூனியனில் ஏதோ இருக்காரு, அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு 1000 பேருக்கு உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மனைவிக்கு அடிப்படையில் உதவி செய்கிறதா சொல்கிறீங்க. இவங்க பேசுனதுலே யார் பேசியது உங்களை ரொம்ப எரிச்சல் ஊட்டியது? கௌரவ குறைச்சல் சொல்கிற ப்ராப்ளத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் மனைவிக்கு வந்து 10 நாள் உடம்பு சரியில்லை, உங்கள் பையனுக்கு வந்து ஹோட்டலில் 10 நாள் கௌரவமாக வாங்கி தர சாப்பாடு வந்து இந்த சொசைட்டி கௌரவம்னு சொல்லுமா? அந்த பையனுக்கு வீட்லேயே நல்ல சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அமிச்சா அது கௌரவம்னு சொல்லுமா? ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஆஃபீஸ் கம்பஸ் ரெசிடென்ஸ் வந்து ஒரே பில்டிங்கில் இருக்கேன். ஃபுல் ஃப்ரீயாக இருக்கேன். லாஸ்ட் 10 டேஸாக எங்கள் மதர் சிக்காக இருக்காங்க. 2 நாள் ஹோட்டல் வாங்கி தான் மீதி 8 நாள் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து ஃபுட் வருது தவிர நான் போய் கிச்சனில் அட்லீஸ்ட் ஒரு வெந்நீர் கூட போட்டு என் அம்மா கொடுக்கல. நான் இப்பவும் சொல்கிறேன், ஃப்ரீயாக இருந்தாலும் என் ஒய்ஃப் பண்ணி கொடுத்தா பண்ணுவேன். என் ஒய்ஃப் என்னைக்கா கேட்பாங்க உங்கள் அண்ணி வந்து பார்க்க மாட்டாங்களான்ட்டு. உன்னால் முடிஞ்சால் பண்ணி கொடு, இல்லை நான் ஹோட்டலில் பட்னி கூட போடுவேன். நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், பண்ணி கொடுக்கல. இன்றைக்கும் எங்கள் மதர் இப்போ தனியாக படுத்துட்டுருக்காங்க, ஐசியூலேருந்து வந்துட்டு. ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, நான் நேராக இங்கே ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் கிச்சனில் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நாட் ஓன்லி கிச்சன், ஒரு சிலவங்க கிச்சன் விட்டு நெக்ஸ்ட் போயிட்டாங்க. குழந்தைய குளிப்பாட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது தவிர எந்த ஹெல்ப்புமே பண்ணுறது கிடையாது. ஃப்ரீ டைம் இருக்குது, நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஃப்ரீ டைம் இருக்குது. ஒய்ஃப் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா ஹோட்டலில் காஃபி வாங்கி கொடுப்பேனே தவிர வீட்டில் வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன். அது அதான் ஆரம்பத்தில் சொன்ன மைண்ட் செட். முதல்ல மைண்ட் செட்டு கௌரவ குறைச்சல் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. இதை ஒரு கேவலமாக நினச்சிருந்தேன். கிச்சன் போனால் ஒரு கேவலம் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு கிச்சன் போகிறவங்க எல்லாம் கேவலம் நினைக்கிறேன், நான் போகிறது கேவலமாக நினைக்கிறேன். என்ன சார் அப்படி என்ன கௌரவம்? ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுல என்ன இருப்போது? நம்மளுக்கே ஏதாவது முடியல, வீட்டில் யாரும் இல்லை, என்ன பண்ணுவோம்? ஹோட்டலில் போய் சுடுதண்ணி வாங்கிட்டு வந்தால் குளிக்க போகிறோம்? கண்டிப்பாக நம்ம தான் போட்டு குளிப்போம். சார் சுட தண்ணி மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உண்மையிலே சுட தண்ணி கூட வச்சதில்லை. 3 நாள் முன்னே ஒய்ஃபு இல்லை, அம்மாவும் இல்லை, நான் தனியாக இருந்தேன். காஃபி கூட ஹோட்டலுக்கு 10 ரூபா தான் வந்து 18 ரூபா காஃபி சார். நான் ஃபில்டர் காஃபி தான் சாப்பிடுவேன், ஹோட்டலில் போய் டீ சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி காஃபி சாப்பிட பட்னியாக இருந்தேன் சார். அதாவது ஒரு சிலவங்க நைட்டு 9 மணி ஆச்சு ஏதாவது சாப்பிடல, எனக்கு 4 மணிக்கு காஃபி சாப்பிடலாம் கை அப்படி ஷிவர் ஆகும். சாட்டர்டே சண்டே 2 நாள் நான் காஃபி சாப்பிடாமல் இருந்தேன். இதுக்கு மேலே எப்படி சார் தெளிவாக குழப்பறாரு சார். இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? இவங்க பேசுனதுல யார் பேசுனது ரொம்ப எரிச்சல் ஊட்டியது? நான் ஒரு ஆண்ன்றது ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆண் என்பே பேசினேன். என்னன்னாக்க ஒரு லீடர் அப்படின்றது வந்துட்டு உதவி செய்வது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் த லீடர். அந்த ஒரு உதவி செய்கிற மனசு இல்லைனாக்க என்ன பெரிய லீடர், என்ன பெரிய கிங் அவர்? உதவி செய்யறதுன்றது வேற, சமையல் செய்யறதுன்றது வேற. சமையலை நீங்க எல்லாம் உதவியா நினைக்கிறீங்களே தவிர சமையலை நீங்க எல்லாம் உதவியா தான் நினைக்கிறீங்க. இன்னமும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமையலை எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வராத ஒண்ணு, எனக்கு பிடிக்காத ஒண்ணு, சாப்பிட மட்டும் தான் தெரியும். சமைச்சு போட்டா சாப்பிடுவேன், அதுல என்ன குறை இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியும். இதையே போயிட்டு நான் சமையல்னு சொன்னா என்னால முடியாது. என்னுடைய பையன் வந்து 8 வயசு, ஓகே, ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் கற்றுக்கிட்டு வரான். டிவியில் பார்த்துட்டு சில விஷயங்களை அவனே செய்கிறான் கிச்சனில் போயிட்டு. ஒரு 8 வயசு பையனுக்கு புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாதா? ஒரு சாப்பாடு செய்கிறது அவன் சிம்பிளாக சொல்கிற பாருங்க. 2 டம்ளர் அரிசியில் 2 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டா சாப்பாடு ரெடி. சிம்பிளான விஷயம். இது தெரியாதா? அதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஃபோன் பண்ணால் டெலிவரியும் வரும். இப்போ இந்த இடத்துல ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ ஆண்டனி இருக்கார்ல, ஆண்டனி வந்து இப்போ இங்கே ப்ரொடக்ஷன் சாப்பாடு இருக்குது, எங்கள் டைரக்டரு இங்கே எல்லா சாப்பாடு இருக்கும். ஆனால் அதை கூட சாப்பிட மாட்டார். எப்போவுமே அவங்க அம்மா கையில் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவார். வெளியூருக்கு போனாலும் சரி, என்னைக்கா வெளியூருக்கு போனாலும் ஈவினிங் வந்துடுவார், மத்தியானம் சாப்பாடு கட்டிக்கிட்டு போவார். இங்கே ப்ரொடக்ஷனில் வகை வகையான சாப்பாடு இருந்தாலும் வீட்டிலேருந்து அவங்க அம்மா அமைச்சு தான் சாப்பாடு கொடுத்துட்றாங்க, அம்மா கையால் தான் சாப்பிடுவார். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அம்மாவுடைய சாப்பாடோட அம்மாவோட அன்பு அவருக்கு பெருசாக தெரியுது. குட், எஸ் எஸ். அம்மாவுடைய சாப்பாடு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை சார், அஃபெக்ஷன் இஸ் ஒன்லி ஒன் ரீசன் சார், அவ்வளோதான். அந்த சாப்பாடுன்றதை விட அதில் மேலே இருக்க அந்த அஃபெக்ஷன், அந்த விஷயம் தான் பெருசாக இருக்குது. உயர்ந்த குணம். உயர்ந்த குணம். இது இப்போ நான் சொன்னதே சும்மா தான் சார் சொன்னேன். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அம்மா இல்லை. அவங்க அம்மா மேலே அவருக்கு பாசம் இருக்குது, அது தனி. அவங்க அம்மாவே இல்லை. இப்போ நான் ஒரு சிச்சுவேஷனுக்காக சொன்னேன். இதே வார்த்தையை இப்போ நான் மாற்றி சொல்கிறேன்.
இந்த ஆண்டனி எப்போதுமே அவர் பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவார். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே வச்சிருந்தா நீங்கள் எல்லாரும் கிளின்னு அவரை போட்டு கிழிச்சிருப்பீங்க. உண்டா இல்லையா? ஜெனியூனா பேசுங்க. இல்லை நான் சொல்கிறேன், ஜெனியூனா பேசுங்க. பொண்டாட்டி தாசன்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? நான் இது ஆண்டனி ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னோன்னே அது அவருடைய அஃபெக்ஷன் தான் சார். அதை தவிர ஒன்றுமே கிடையாது சார். அது அவருக்கு ஒரு புனித தன்மையை கொடுத்துறீங்க. ஏன்னா அது அம்மா கையில் சாப்பிடும். அம்மாவை கொண்டாடுகிற ஒரு கூட்டம். ஆனால் அம்மாவை கொண்டாடுறதுல ஒரு போலித்தனம் இருக்குது. அம்மாவை கொண்டாட முடியும்னா பொண்டாட்டியும் கொண்டாடணும்ல. அம்மானா புனிதம், பொண்டாட்டினா அதை நான் கிண்டல் பண்ணுவேன். பொண்டாட்டி தாசன் இது என்ன சார் கலாச்சாரம்? நம்மகிட்ட ஒரு இரட்டை மனசு இருக்குது. அம்மானா அது வேற, பொண்டாட்டினா அது வேற. ஏன் இவங்க மனசு மாறணும்? இன்றைய சூழலில் இந்த மனசு ஏன் மாறணும்? அவர் சொன்னார், எங்கள் அப்பா சமைக்கல, எங்கள் தாத்தா சமைக்கல, அதை பார்த்துட்டு நான் எனக்கும் சமைக்க. பட் அந்த ஒரு இது வந்து மாறணும் சார். ஏன்னா இப்போ நம்ம சமைக்க போனால் தான் நம்ம பசங்களுக்கும் அந்த ஒரு ஆசை வந்து அவங்க கிச்சனுக்குள்ளே வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி புது விஷயமும் அவங்களுக்கு தெரியும், கிச்சனில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியும். ஸோ இவங்க மாறினா இவங்களோட ஜென்ரேஷன், இவங்களுக்கு அதுக்கப்புறம் வர்ற ஜென்ரேஷன் மாறும், அடுத்த ஜென்ரேஷனும் மாறும். எஸ், ஒரு ஓனர்ஷிப் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மியூச்சுவலாக ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, அதில் பிழைகள் இருந்தால் அதில் நானும் பங்கெடுத்துக்கிறேங்கிற ஒரு மனப்பான்மை வரும். இப்போ வாழ்வில் எல்லாம் ஹரின்னு போயிட்டு இருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கிறப்போ நமக்கு வேலை நேரம் கிடைக்கும், நேரத்தில் ஹாப்பி இருக்கும். அப்போ எந்த தெரபிக்கும் போக வேண்டாம், எந்த டாக்டர் கிட்ட போக வேண்டாம், ஹெல்த் ஆகும். அவங்க டென்ஷனும் இருக்காது, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் இருக்கும். மொத்தத்தில் ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலி. எஸ், குட். என்னுடைய தாய் உடம்பு சரியில்லாமல் படுத்தப்போ 40 நாள் வந்து என்னுடைய மனைவி என்னை பார்க்கவில்லை, என் மகளை பார்க்கவில்லை. சரி, ஏன்? ஒரே காரணம், நான் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரே டெண்டன்சினால என்னுடைய அம்மாவை, அவங்க அம்மா இல்லைங்க, என்னுடைய அம்மாவை 40 நாள் வந்து எங்கள் அப்பா கூட இருந்து அவங்கள கூட பார்த்தாங்க. ஏன்? அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க. சரிங்களா? எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு அந்த சான்ஸ் அவங்க கிடைச்சி கொடுத்தாங்க. அப்போ நான் ஏன் சார் மாறக்கூடாது அவங்களுக்கு? ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு? இன்றைக்கி அவர் போய் ஒரு குடும்பத்தில் அவர் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நாளைக்கு அவர் தான் சார் கஷ்டப்பட போகிறார். ஏன்னா இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவர் சொன்ன மாதிரி அவர் பசங்களுக்கும் கற்றுப்பாங்க. நாளைக்கு இவர் இதே வயசில் இருக்க போகிறதில்ல, இவருக்கு வயசாகும், இவர் பையனுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகும்போது இவர் வீட்டுக்கு ஒரு மருமகன் வருவோம். அந்த மருவம் அப்போ என்ன சொல்லுவோம், இவர் இதே மாதிரி இருந்தார்னா உங்கள் அப்பனுக்கு நான் ஏன் சமைச்சு போடணும், கம்முனிரியான்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பிரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பிரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நேர நெருக்கடியின் காரணமாக மனம் இருந்தாலும் கூட அடுப்படியில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய முடியவில்லை அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எவ்வளோ பிஸியாக நீங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், இது டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்தது அப்படின்னு இந்த பக்கத்துலேயும் சொல்கிறாங்க. எது நிதர்சனம்? பேசுவோம். நான் அவங்க 2 பேருக்குமே ஜென்யூனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக உங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே உங்கள் மனைவியை அவங்க பவுண்டரிலேருந்து வெளியே வர வச்சு உங்கள் பவுண்டரிக்குள்ளே வர வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, இன்றைக்கி எப்படி போச்சுன்னு கேட்குறீங்க. யூ ஃபஸ்ட் ட்ரை டு கோ இன்டு தேர் பவுண்டரி ஆஃப் கிச்சன். அங்கே தான் அவங்களோட உண்மையான சந்தோஷம் என்ன, உண்மையான துக்கம் என்ன, அன்றைக்கி தேதி அவங்க படுற கஷ்டம் என்ன, அவங்க எது வீட்டில் வச்சுருக்காங்க, எது வீட்டில் இல்லை அப்படின்ற அவங்க பவுண்டரியில் நீங்கள் போகும்போது அவங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இது மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரொம்ப முக்கியம். அதை யாருமே நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அடுப்படை தான் எல்லாமே இருக்குது. அந்த அடுப்பங்கிறத தான் நீங்கள் போய் அவங்கள புரிஞ்சுக்கணும். நீங்கள் பெட்ரூம் காரை வச்சுட்டு இச்சைக்கும் குழந்தைகிட்ட இருக்கும்போது மிச்சத்துக்குமே மட்டும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அவங்கள கிச்சனுக்குள்ளே போய் என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளாக வச்சு, சரி நான் இது வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், வேலை வேண்டாம், நம்ம கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு போனால் மறுநாள் எனக்கு அங்கே கிழிஞ்சிரும். நீங்கள் அப்படி ஓடியாடி எல்லாம் சம்பாதிக்கிறீங்களா? யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? யார் 3 பேர் சந்தோஷமாக சம்பாதிக்கிறீங்க உங்கள் வீட்டில்? என்னுடைய ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குன்னு சம்பாதிக்கிறேன். அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்றத அவங்ககிட்ட பேசாமல் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் 1 lakh லிமிட் வச்சு உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுத்தாலும் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் உங்கள் கையை பிடிச்சி இன்றைக்கி எப்படிமா போச்சு டேன்னு கேட்கலன்னா இதுக்கு மேலே சொல்ல தெரியல. எங்கள் பெரியவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க எதுக்காகவும் உங்ககிட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொன்னது வந்து கிச்சன் டைமிங்கில் நான் என்ன பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் 12 o'clock அவங்க கிச்சனில் இருக்க போகிறதில்ல. புரிஞ்சுதா? நான் கிச்சன் டைமிங் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் 12 o'clock பத்தி இந்த அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. வந்து நீங்க கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் பத்தி தான் பேசுறோம். கிச்சன் டைம்ல தான் நீங்க அது பேசணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ரொமான்ஸை
இல்லை சார், நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் கொஸ்டின் ஈஸியாக போடுறேன் சார் உங்களுக்கு. நீங்கள் உட்காந்துருக்கிற உங்கள் டேபிளுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து சாப்பாடு கொடுக்க வரும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது போலி இல்லாமல் நீங்கள் உண்மையாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எந்த ஒரு பெண்மணியும் உங்கள் அம்மாவும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி உங்களுக்கு வர பொண்ணு சரி அவங்க பொண்ணு வீட்டு கிளம்பிட்டு எப்படி போனாலும் கிச்சனை விட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்க கண்ணை தொடச்சு வந்து அவங்க சிரிச்சுட்டு பேசுவாங்க. நீங்கள் அதை தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை ஏங்க போங்கன்னா நான் உங்களை தெரிஞ்சுக்க வைக்கிறேன். அழுகிறதுன்றது வந்து அவங்க யாரோ கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க யாரோ குணப்படுத்துறாங்க மட்டும் இல்லைங்க, எல்லாமே அடங்கியிருக்கு அதில். நீங்கள் அதை புரிஞ்சுக்கல ட்ரை பண்ண மாட்டீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், தேர் இஸ் ஏ டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து கோச்சிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை, இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீ இதை செய், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அந்த டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசும்போது நான் யோசிச்சு வச்சிருந்தேன், நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டீங்கல்ல 3 முடிச்சுன்றது, அது ரொம்ப கஷ்டம் சார். என்னுடைய ஆஃபீஸ் லைஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பொறுப்புகள் எனக்கு இருக்குது. நான் இந்த வெங்காயத்தில் போய் நறுக்கிறதுல உட்காந்தேன்னா பெரும்பாலான ஆண்கள் ஒன்று சொல்கிறாங்க, என்னுடைய வேலைப்பளு அதிகம், எனக்கு நேரம் இல்லை, அதனால் என்னால் மனைவிக்கு அடிப்படையில் உதவி செய்ய முடியவில்லை. இதான் பெரும்பாலானுடைய ஸ்டேட்மெண்ட். வீக் டேஸில் டைம் இல்லாமல் இருக்கலாம், சண்டேல போய் ஹெல்ப் பண்ணுங்க. அதை கூட பண்ணக்கூடாதுன்னு தானே நீங்கள் முடிவோடு இருக்கீங்க, பிடிவாதமாக இருக்கிறீங்க. சண்டே ஹாலிடேஸ் அதில் போய் ஹெல்ப் பண்ணுங்க. சண்டேல வீட்டில் இருந்தால் நான் ஏன் சார் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்? சண்டேயும் ஆஃபீஸ் போகணும். நான் இவ்வளோ பேசுகிற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகாமல் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிஸ் போகாமல் இல்லை, ரைட்டு தானே? டைம் வந்து இன்னொரு ஃபேக்டராக வந்துருச்சு. நான் முதல்ல சொன்னது மாதிரி என்னுடைய ஆஃபீஸ் கல்ச்சரை கிச்சன் கல்ச்சரையும் ரெண்டையும் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். நான் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நான் பண்ணுற ஒர்க்குக்கு கிச்சன் ஒர்க்கு சம்மந்தம் இல்லாத நான் ஃபீல் பண்ணுறேன். இது உங்கள் டிக்னிட்டிக்கு கீழே நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோதானே? டிக்னிட்டி குறைவான ஒரு வேலையை உங்கள் பொண்டாட்டியை பார்க்க சொல்கிறீங்க. அவள் அப்படி சொல்லலையே. அவங்க சொல்லாட்டி என்ன சார், உங்களுக்கு தெரியுதுல அது டிக்னிட்டி குறைவான வேலை, ரைட்டு தானே? ஆமாம். இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிச்சனில் வேலை பார்க்குறது டிக்னிட்டி குறைவான வேலை. அந்த டிக்னிட்டி குறைவான வேலையை உங்கள் மனைவி பார்க்கலாமான்னு அப்படி அவன் ஃபீல் பண்ணலை. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா ஒரு வேலை. அவங்களே பாவம் தெரியலை, அவங்களுக்கு தெரியலை, அது விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும்ல அது டிக்னிட்டி குறைவான வேலைன்னு. ஒரு டிக்னிட்டி குறைவான வேலையை உங்கள் அம்மா பார்க்க சொல்லுவீங்களா? உங்கள் மகளை பார்க்க சொல்லுவீங்களா? அப்புறம் உங்கள் பொண்டாட்டியை மட்டும் பார்க்க சொல்றீங்க? எனக்கு என்னுடைய டிக்னிட்டிக்கு அது கம்மின்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்கள் மனைவிக்கு டிக்னிட்டிங்கிற ஒரு விஷயமே இல்லை, அதானே அர்த்தம்? மேபி தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. See, no. ஆக்சுவலா அவர் அடமெண்டா இல்லை, அவர் மனசாட்சி அதை ஏத்துக்கல, அதை அவர் உண்மையா ஒத்துக்கிறார். அதுதான் இங்கே கேமே. நீங்க இருக்கக்கூடிய சிக்கலை என்னன்னு கேட்டா, ஒரு ஆணுடைய மனசு நீண்ட காலமாக அதற்கு பழகி இருக்கிறது. அது டிக்னிட்டி குறைவான வேலை தான், ஒருவேளை தெரியாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா போல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால தான் மனைவிக்கு அடுப்படியில் ஒத்தாசை செய்ய முடியலன்னு இவங்க சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பதில் சார் அது ஒத்துக்க முடியாது சார். ஏன்? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எனக்கும் வேலைப்பளு இருக்கு. சரி. நான் வந்து காலை 6:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு எனக்கு ஒரு 2.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவளை 9 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப சின்ன குடும்பம், மொத்தமே 3 பேர் தான். ஸோ 9 மணிக்கு என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் சமைச்சு குழந்தைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சரி. அகைன் நான் 9:30 ட்ரெயின் பிடிச்சி ஆஃபீஸ் போகிறேன், 10:15 போகிறேன், திருப்பி நைட்டு 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன், திருப்பி 10 o'clock வந்து திருப்பி 11 o'clock தான். உங்களுக்கு வேலை இருக்கு, ஆனால் நீங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணுறோம். பட் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அதாவது நான் ஆம்பளை, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் நிறையா இருக்குது, அதனால் வீட்டில் வந்து என்னால் ஒரு அடுப்படிக்குள்ளெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இதுலேருந்து அவங்க எப்படி விடுபட முடியும்? நானும் ஒரு யூனியன் லீடராக இருக்கேன், 1500 ஆஃபீஸ்லேயும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் லெவலில் இருந்திருக்கேன். அப்போது யூனியனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், டூரும் அடிச்சுட்டு இருப்பேன், ட்ரஸ்ட்டில் சொசைட்டியாகவும் இருக்கேன், எஜுகேஷன் ட்ரஸ்ட்லையும் இருக்கேன், ஸ்கூல் ரன் பண்ணுற பிரசிடெண்ட்டாகவும் இருக்கேன். இப்போ இவ்வளோத்துலேயும் பண்ணணும்னா நமக்கு மனசு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிளான் யுவர் ஒர்க் யுவர் பிளான். மனைவியும் அவங்களும் வேலைக்கு போயிட்டு அவங்களும் ப்ரெஷரோட தானே சார் வராங்க. அவங்க ப்ரெஷரில் நம்ம வேலை செய்யும் போது கண்டிப்பாக அதில் நம்ம பாதியை குறைக்க முடியும். அந்த வகையில் நம்ம அந்த மாதிரி நினச்சோம்னா ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ப்ரெஷரையும் குறைச்சிட்டு நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆண் வேலைக்கு போனது, பெண் வீட்டில் இருந்தது அப்படிங்கிற காலம் மாதிரி இருவரும் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த உலகம் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆணினுடைய மனநிலையும் பெண்ணினுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனமும் வந்திருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியை நீயா நானா முன்வைக்கிறது. ஒரு முக்கியமான டிபேட் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அடுப்படிக்கு சென்று மனைவிக்கு ஒத்தாசை செய்தல் என்பது இன்று வரையிலும் கூட கொஞ்சம் வித்தியாசமான விஷயமாக பல நேரங்களில் பார்க்கப்படுது. ஆனாலும் கூட நிறைய பேர்
தங்கள் மனைவியோடு அடுப்படியில் ஒர்க்கை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், அது எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வளர்ந்த விதம் என் மனதை அந்த ரீதியில் அந்த பாதையில் அழைத்து செல்ல மறுக்கிறது. என்னுடைய மனைவி என்ன வேலை சொன்னாலும் நான் செய்ய தயார், சமையலில் மட்டும் என்னை சேர்க்காதீர்கள்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அவங்க சொன்னதில் பெரும்பாலான கருத்துக்களை நான் ஒத்துக்கிறேன். சரி. ஆனால் அவங்க அங்கே உட்காந்துருக்கவங்களாம் நல்லவங்க, இங்கே இருக்கவங்களாம் கெட்டவங்கிற மாதிரி ஒரு பாவனை உருவாக்கிட்டாங்க. அவங்க மட்டும் ரொமான்ஸ் வச்சுருக்காங்கல்ல, கிச்சனுக்கு போகாதனால மட்டும் நாங்கள் வந்து ரொமான்ஸ் இல்லை, நாங்கள் வந்து அன்பு இல்லை, நாங்கள் ஈக்குவலாக இல்லை ஒரு நிமிஷம் அப்படிங்கிறத வாதத்தை ஒத்துக்க முடியல சார். நாங்களும் அன்பு வச்சு எல்லாரும் ஹர்ட் பண்ணிட்டது அந்த ரொமான்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், அவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க சார். ஆக்சுவலா அவங்க ரொமான்ஸ் பத்தி ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து நாங்களும் ரொமான்ஸோட இருக்கோம். நான் கேட்கவே இல்லை அதை பத்தி. ஆனா அந்த ரொமான்ஸ் ஏரியாவை டச் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொமான்ஸ் பண்ண 1000 இடம் இருக்கு, நாங்க ரொமான்ஸை வேற இடத்துல காட்டுவோம், நாங்க ரொமான்ஸ், நாங்க பெரிய ரொமான்டிக் ஹீரோஸ்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. கிச்சனுக்கு போகாதனால குற்றவாளி, கிச்சனுக்கு போகாதனால நான் ரொமான்டிக்ங்கிறதுல அப்ப நீங்க தான் சொல்றீங்க, அவங்க சொல்லவே இல்லை. நீங்களாவே இப்போ உங்களுக்கு தோணிருச்சு போல் இருக்கு. அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அந்த காண்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு யார் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு, ரைட்டு தானே? ஆனால் ஒரு ஆண் அடுப்படிக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு சைடு உங்களை ரொம்ப நெருக்கடிக்கு உட்படுத்தினாலும் கூட இதில் ஒரு சமூக விஷயம் இருக்கு. ஏன்னா நீண்ட காலமாக பழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை திடீர்னு செய்ய சொல்லும்போது சிரமமாக இருக்கும். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடு தான். ஒரு அடுப்படிக்குள்ளே போகிற பையனச்சி வெளியில வா அப்படின்னு சொன்ன வீடுகள் தான் நிறைய, ரைட்டு தானே? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தால் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் வந்திருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு அடுப்படிக்குள்ளே போகிறதுக்குள்ள மன ரீதியான தடை நமக்கு இருக்குது. அதுக்கு அப்போ நமக்கு ஒரு ஈகோ இயல்பாகவே இருக்குது. அது நல்ல ஈகோ கெட்ட ஈகோங்கிற பேச்சுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நம்ம பழகிட்டோம் அதை, ரைட்டு தானே? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை யாரும் குற்றவாளி நீங்கள் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் குற்றவாளி தான். இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான், இந்த எண்ணிக்கை தான் மெஜாரிட்டி. சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. பட் இதை அடாப்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? இதை வெளிப்படையாக பேசுங்களேன். சமூகத்தில் வந்து வெளியில் தான் வெள்ளைன்னு சொல்ல, வீட்டுக்குள்ளே எல்லாமே வேந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு முன்ன விட்டு பின்ன பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஓகே. ரெண்டாவது, குறிப்பாக பெண்களை சோம்பேறிகளாக ஆக்குவதற்காகவே எத்தனையோ நிறுவனங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்களையும் சாதனங்களையும் அன்றாட உற்பத்தி பண்ணி கொண்டு. அதுக்கு என்ன தப்பு இருக்கு? அது சமையல் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு சாப்பாடுகள்லாம் ரெடி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது. நீங்க ஏன் பைக்ல போறீங்க, நீங்க ஏன் கார் வாங்குனீங்க, நீங்க போறதுக்கு தான் அவ்வளவு வந்து அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்கக்கூடாது. இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்லை சார். ஊர் தப்பா பேசுவோம் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குன்னு சொல்றது ஓகே, இயலாம, ரைட்டு, சூழ்நிலை இருக்கு. அப்போ நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறப்ப மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? என்னுடைய பாட்டிகளும் என்னுடைய தாயாரும் செய்த வேலைகளில் ஒரு துளி கூட இன்றைக்கு இருக்கிற பெண்கள் செய்யவில்லை என்று தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் உங்க பாட்டி செய்ததை விட உங்கள் அம்மா செய்ததை விட 1000 மடங்கு வேலை பார்க்கிறாள், அதான் உண்மை. கீழ் வீட்டில் இருந்தால் வாச தொழில் மட்டும் மாடி வெட்ட தேடக்கூடிய காலங்கள் இருக்கு. ஐயா சார், எவ்வளோ பொண்ணு சிஏ படிச்சிருக்காங்க, எவ்வளோ பொண்ணு லாயருக்கு படிச்சிருக்காங்க, எவ்வளோ பொண்ணு சயின்டிஸ்டுக்கு இருக்கிறாங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க பாட்டி என்ன எம்ஃபிலா? I am sorry sir, I don't want to endorse this point of view. Even I don't want to allow you to speak about this. ஒரு பெண்ணை இப்படி டீக்ரேட் பண்ணுறதை இந்த ஃப்ளோர் ஒத்துக்காது. ஐ எம் சாரி. ஏன்னா ஒரு பொது சபையில் நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணை சோம்பேறின்னு ஒரு வார்த்தை சொல்கிறத நான் இந்த ஷோ அனுமதிக்க முடியாது. அதை உங்கள் கூட இருக்க டீமே ஒத்துக்காது. இப்போ இந்த மாறுவதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு? மாறுவதில் ஒரு சிக்கலும் கிடையாது சார். யாரும் வந்து ஸ்டாப் பண்ணல. இங்கே இருக்கிற யாரையுமே வந்து பிடிச்சிக்கிட்டு மாற முடியாதுன்னு சொல்கிற இந்த சமுதாயம் பேசுகிறதெல்லாம் வந்து சும்மா. மாறணும்னு எங்களுக்கு ஒரு மனசு இருந்ததுன்னா மாறலாம். அதான் அது வந்து ஏதோ ஒன்று தடுக்குது தானே. தடுக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது. சோம்பேறித்தனம், அந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்து இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா லைஃப் ஃபுல்லாக நம்ம பண்ண அதுதான் ஆக்சுவலாக நிறைய பேர் அதான் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். ஒரு கூச்சம் இருக்கும் அடுப்படிக்குள்ளே போய் வேலை பார்க்குறது அப்படின்னு. சோம்பேறித்தனம், அப்புறம் சோம்பேறித்தனம், கூச்சம்ன்றது கூட ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு இது கூச்சமாக இருக்கிறது கூட ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இதை செஞ்சோம்னா லைஃப் ஃபுல்லாக இது வந்து ஒரு நம்ம கண்டினியூஸாக செய்ய வேண்டியது. இன்னைக்கு நம்ம செஞ்சிருவோம், வேட்டியை மடிச்சு கட்டி செஞ்சிருவோம். நாளைக்கு இல்லை அடுத்த வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு இது செய்ய முடியுமான்னு நமக்கு வந்து அந்த பயம். அந்த பயம் நமக்குள்ள take an additional responsibility which you are not familiar. Absolutely not. Yes, super point. இதான் உண்மை. இன்னைக்கு நான் இந்த சமையல் வேலை செஞ்சுட்டா அந்த ஒரு டிபெண்டன்சி ஃபேக்டர், எதிர்பார்ப்பை வந்து மற்ற வேலையிலயோ வந்துருமோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. பயம் இருக்கு. அது அச்சம். எல்லா ஆண்களுக்கும் அது இருக்கு. அந்த வரட்டு கௌரவம் பந்தா உதாரில இருந்துட்டு போயிட்டு நாளைக்கு நம்ம மாறி போனா பொண்டாட்டியே நம்ம மதிக்காது சார். சமூகம் மதிக்காது இல்லையா? பொண்டாட்டியே மதிக்காது. அவ்வளவு கெத்தா இருந்தா என்னடா இப்படி இறங்கி வந்துட்டான்னு ஒய்ஃபே சொல்ல 100% உண்மை இது. பட்டினி கிடந்து பாதி உடம்பு இருக்கேலே இவ்வளவு பந்தா. ஓகே, மாறுவதில் என்ன சிக்கல் இருக்கு மன அளவில்?
அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்க ஒரு வார்த்தை சொன்னார், அது ரியலாக சொல்கிறேன், அது வேலிட் பாயிண்ட்டு. என்னென்னா ஒய்ஃபு வந்து அடுப்பறையில் நமக்காண்டி உழைக்கிறா, அதோட இது நமக்கு தெரியாமல் வீட்டில் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ப்ரெஷரோட வந்து அவளோட அன்பை நம்ம ஏற்றுக்க முடியாமல் லைஃப் மணிக்காண்டி லைஃப்பை ஓட்டுறோம். ஆனால் அவர் வேலிடாக ஒரு பாயிண்ட் சொன்னார், ரியலாக ஐ அப்ரிஷியேட். எல்லாரும் வந்து ஒய்ஃபுக்கு வேலை செய்கிறது ஒரு ஹெல்ப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு வேணால் நான் சம்பளம் கொடுத்துட்றேன், ஆனால் சமையல் கட்டுக்குள்ளே போக முடியாது. மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணோடு சேர்ந்து அடுக்கலையில் உதவி செய்தல் என்பது ஒரு நாகரிகமான கணவனின் அடையாளம். அது அன்பை தருகிறது, அந்யோன்யத்தை உருவாக்கி தருகிறது அப்படின்னு இந்த பக்கம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீண்ட கால பழக்கத்தில் ஒரு ஆண் என்பவன் அடுக்கலைக்குள் செல்லக்கூடாதவன் அப்படின்னு எனக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் மனதளவில் எனக்கு இருக்கக்கூடிய தடைகளாலும் இந்த சமூகம் தவறாக பேசிவிடும் என்ற அச்சத்தாலும் என்னால் அடுக்கலைக்குள் செல்ல முடியவில்லை. இதை தாண்டி என்னுடைய வேலை பளு என்னை மனைவியோடு சேர்ந்து அடுக்கலையில் உதவி செய்வதற்கான சூழலை அனுமதிக்கவில்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இதை செய்வது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. பேசலாம் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா TMT கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப் ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா TMT கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். மனைவியோடு இணைந்து பணியாற்றுதல், அது அவங்களுடைய அடுப்படியில் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. பிகாஸ் யூ brought up in such a way. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது காலத்தின் கட்டாயம், உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் அது இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க. எங்களுக்கு வேலை போல் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் எங்களுக்கு வேலை போல் இருக்குங்கிறாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு இடத்துல அவர் முடிச்சிருக்கார். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏற்கனவே இவங்க தெரிஞ்சவங்க தான். குமுதம் சிநேகிதினுடைய ஆசிரியர் லோகநாயகி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். அவங்கக்கிட்ட போகிறதுக்கு முன்னால், இந்த பிரேக்குக்கு முன்னால் நான் உங்ககிட்ட கேட்டிருந்த கேள்வி தான். நமக்கு நிறைய மனச்சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயத்திற்குள் நம்ம உள்ளே போகிறதுங்கிறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. அதுதான் அந்த சமையற்கட்டுக்குள் போகிறதும் கூட. அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே போய் என்னால் முடியவே முடியாதுங்க, வேணா சம்பளம் வேணாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு. எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? 3000 ரூபா கொடுக்கலாங்க சார். 3000 ரூபா கொடுக்கலாங்க. 3000 ரூபா கொடுத்து கண்டிப்பாங்க. நான் ஆனால் சமையல் கட்டுக்குள்ள நான் போக மாட்டீங்க. ஓகே, 3000 rupees கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் மனைவிக்கு சம்பளம். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 16 ரூபாங்க சார். 16000 ரூபா. அதில் ஒரு 3000 rupees சம்பளமாக கொடுத்துட்றேன். ஆனால் சமையல் கட்டுக்குள்ள போக மாட்டேன். ஓகே, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 3 வருஷம் ஆச்சுங்க சார். குழந்தை இருக்கா? 2 குழந்தை இருக்குங்க. 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க. ஆமாங்க. ஓகே, இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு ஆளாகி படித்து கல்யாணம் பண்ணி வேண்டிய ஒரு டைம் வரும். கட்டி கொடுக்க போகிற அந்த காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மருமகன் பையன் வர்றான். என் பொண்டாட்டிக்கு நல்லது கெட்டதுக்கு அவசரத்துக்கெலாம் அடுப்படிக்குள்ளே போக மாட்டேன், வேணா உன் மகளுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னா நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா? என்ன மாதிரி அவர் இருந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இந்த மாதிரி இருந்திருக்கிறோமே, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு அப்பாவா? என்ன கணக்கு இது? என்ன கலாச்சாரம் இது? இது எங்கே ஏங்க சார்? ஏன் சம்பளம் ஒரு வீட்டு வேலை செய்யும் பெண்ணுக்கு சம்பளம் கொடுக்கூடாதுன்னு யார் சொன்னா? வீட்டு வேலை செய்யும் பெண்ணுக்கு சம்பளம் இல்லை, வாழ்க்கையே கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. சரிங்க. ஆனால் நீங்கள் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு பின்னால வேலைக்காரியை ட்ரீட் பண்ணணுங்கிற மனநிலை தான். வேலைக்காரி வேறங்க சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. எல்லாருமே வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு ஹெல்ப்புங்கிறதா சொல்றாங்க. ஹெல்ப்பா ஏன் அதை நினைக்கிறீங்க? அவங்க ஒரு வேலை தானே செய்யறாங்க. நீ ஒரு வேலை செய்யற இடத்துல சம்பளம் எதிர்பார்க்கிறப்போ, நமக்குன்னு ஒருத்தி வேலை செய்யறப்ப சம்பளம் கொடுக்குற என்ன தப்பு? அப்ப வேலைக்காரி ஒருத்தி வச்சுக்கலாமே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சார்? நான் சொல்றேன், வேலைக்காரி ஒருத்தி 3000 ரூபா கொடுத்து வீட்டுல சம்பளத்துக்கு வச்சுக்கலாமே சார், கல்யாணத்துக்கு பண்றீங்க, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணங்கிறது வேறங்க சார், வேலைக்காரிங்கிறது வேற. எனக்கு புரியல சார். சம்பளம் கொடுக்கலாம் பொண்டாட்டிக்குங்கிற உங்க புரட்சிகரமான சிந்தனையை நான் பாராட்டுறேன். நல்ல விஷயம். ஏன்னா இப்படி ஒரு நல்ல திட்டத்தை, நல்ல விஷயம் தான், அதை நான் மறுக்கல. ஆனா சம்பளம் சமைக்கிறதுக்காக பொண்டாட்டிக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்ற நீங்க ஏன் சமைக்கிறதுக்கு தான் மெயின், மற்ற வேலைகளோட நான் பண்ணிக்கலாம். நீங்களே சொல்லிட்டீங்களே, சமைக்கிறது தான் மெயின், அதுக்கு சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்துறாங்க. சமைக்கிறது தான் மெயின் ஒரு பொண்ணோட வேலையில, அதுதான் மெயின்னா என்னத்துக்கு கரும இந்த கல்யாணம், அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை, அதுக்கு நீங்கள் ஒரு வேலைக்காரம்மா வச்சுக்கலாமே. 3000 ரூபா கொடுத்தா வேலைக்காரம்மா நல்லா சமைச்சு கொடுப்பாங்களே, நீங்கள் நிம்மதியாக தனியாக வாழலாமே, எந்த தொந்தரவும் இல்லையே. போவேல உங்களை வெங்காயம் வெட்ட சொல்லாது, பால் காய்ச்சி தர சொல்லாது, பாடா படுத்தாது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணங்கிறது எனக்கு ஒரு ஈகோ தாங்க சார் மெயினா. இல்லை நான் சொல்லிடுறேன், ஈகோ ஃபஸ்ட்டு. ஈகோ ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் இது ஒரு வரம்பு மீறலாம் உங்களுக்கு தெரியல?
வரம்பு நான் மீறல் என் தான் பொண்டாட்டிக்கு சம்பளம் கொடுத்துட்றேன், ஆனால் நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன். சரிங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகணும்னு உங்களை நான் ஆர்டர் போட முடியாது. கண்டிப்பா ஆனால் அதே நேரத்தில் கூட இருக்கக்கூடிய மனைவியை வேலைக்காரி மாதிரி நான் ட்ரீட் வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணலைங்க சார். அதான் சார் இதுக்கு பேர் என்ன சார் வேலை? சார் சமைச்சு போடு, நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னா நான் சொல்றது ஒரு உரிமையை தான் நான் சொல்றேங்க. நான் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது வேலைக்காரி தான் ஒத்துக்கிறேன். நான் வேலைக்காரி தான், உண்மையை நான் ஒத்துக்கிறேங்க. நான் ஒரு மனைவிங்கிறது முக்காவாசி பேர் இந்த மனிதர்கள் அனைவருமே வந்து வேலைக்காரியாக ட்ரீட் பண்ண, எல்லாருமே மனைவியாக ட்ரீட் பண்ண எத்தனை பேர்னு சொல்லுங்க சார் பார்க்கலாம். இல்லை யார் சிரிக்கிறனால நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே நீங்களாம் நினைக்கலாம், நீங்கள் வேணால் நினைக்கலாம். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் வேணால் நினைக்கலாம். நான் எல்லாருமே மனைவியாக நீங்கள் நினைக்கிறேன். எத்தனை பேர் அதில் உண்மையை சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் உங்கள் மனசில் நினச்சிக்கலாம், நான் மனைவியாக தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்களும் முக்கால்வாசி பேர் வேலைக்காரியாக நினைப்பீங்க. நான் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். நீங்களாம் யாரும் சொல்லலை, அதுக்காக நீங்களாம் வந்து சிரிக்கிறதுனால வந்து நீங்களாம் நல்லவர்னு நம்ப முடியாது. உண்மையை சொல்கிறேன் நான். இல்லை இவங்க சிரிக்கிறத எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. வேற எனக்கு நீங்கள் எக்கோட கெட்டு போங்கன்னு கூட போயிட முடியும். ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது உங்களுடைய 2 பிள்ளைகளை நினச்சி தான். நாளைக்கு அப்படி ஒருத்தர் வந்து 3000 சம்பளம் கொடுப்பேன், உங்களோட முரட்டுக்காரர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் செய்வாரான்னு கேளுங்க. இங்கே சொல்லிட்டாரு, அவர் வீட்டில் போய் சொல்லுங்க பார்க்குறேன், அங்கே இருக்கும் அவருக்கு. இது ஆக்சுவலாக திஸ் நாட் ஃபேர் சார். இது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது. வேலை பார்க்குறவங்களே வேலைக்காரின்னு சொல்லக்கூடாது, அதுதான் நாகரிகம். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சமயக்கட்டுக்கு போக மாட்டேன், அது எனக்கு ஒரு ஈகோ, என்னால் தாங்கிக்க முடியல, என்னை விட்டுருங்கயா நீங்கள் சொல்கிறது வரைக்கும் உங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் நான் வேணால் சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னா என்ன, அந்த பெண்ணுடைய இயலாமையை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு சிஸ்டம் சொல்கிறேன், எங்கள் கம்பெனியில் அல்லது இந்த மெர்க்குரி நெட்வொர்க்ஸில் இந்த நீயா நானா டீமில் உங்கள் சம்பளம் எவ்வளோ? 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் அவங்கள இங்கே வேலைக்கு நான் அமர்த்துறேன், ரைட்? 3,000 ரூபா இல்லை, உங்களுக்கு 5,000 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்கிறேன், சமைச்சு போடுவீங்களா? ஏன் 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 5,000 ரூபா 10,000 10,000 முடியாதுங்க சார். அது முடியாது. ஏன் முடியாது? அது என்னன்னு தெரியல, எனக்குள்ள ஒரு இது கண்டிப்பாக அது பெண்கள் தான் அந்த முடியும். ஏன் சார் பெண்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய எவ்வளோ நானும் கொடுக்க தயார். ஏன் அந்த பெண்கள் அந்த வீட்டு வேலை செய்ய வேலைக்காரின்னு சொன்ன தப்பு தான் ஒத்துக்கிறேன். வேலைக்காரின்னு சொன்னது தப்பு தாங்க சார், ஒத்துக்கிறேன். வேலைக்காரின்னு சொன்னது தப்பு தான் ஒத்துக்கிறேன். ஏன் பெண்கள் வேலை செய்யறதுக்கு நான் சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்ல தப்புன்னு நீங்க சொல்றீங்க? சார் நீங்க சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னதை நான் தப்புன்னு சொல்லல. சரிங்க. ஆனா நீங்க சொன்ன இன்டென்ஷன் வேலைக்காரி சரி ஓகே தவறு தாங்க சார், இதை தவறு தான் நான் ஏத்துக்கிறேங்க. அவ்வளவு எனக்கு அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தவறு தாங்க சார். நீங்க திருப்பூர் மாதிரியான ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க திருப்பூர்ல தானே இருக்கிறீங்க? கண்டிப்பாங்க. அங்க பேங்க்குக்குலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க சார். போய் பாருங்க உள்ள எவ்வளவு பொம்பளைங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. குமுதம் சிநேகிதின்னு பத்திரிக்கை வந்து பார்த்துருக்கீங்களா? அது ஆசிரியர் யாருன்னா இவங்க தான். சரி, அவங்களும் ஒரு லேடி தான். சரிங்க சார். ஓகே. என்ன சார் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அதிகாரத்தின் முன்னால் காலில் விழுகிற மனோநிலைக்கு பேர் தான் கோழைத்தனம். ஆண் சந்தோஷப்படணும், மனசு நோகக்கூடாதுக்காண்டி அடுப்படியில் வெந்துக்கிட்டு இருக்கவளை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பேர் வீரம் கிடையாது. இது அசிங்கம், இது தப்பு. 2 பொம்பளை பிள்ளையை பற்றி நீங்கள் இப்படி பேசாதீங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். நோ, நான் அவமானப்படுத்தவே இல்லைங்க. நான் ஏன் நான் சொன்ன தப்புன்னு ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்களை அவமானப்படுத்தலை. வேலைக்காரின்னு வாயில் சம்பளம் கொடுக்குறேன், வேலைக்காரின்னு வாயில் வந்துருச்சு, அது தவறு தான், நான் ஏற்றுக்கிட்டேன். ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓகே நான் ஏற்றுக்கிறேன். இல்லை நான் உங்களை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. நான் மனநிலையை தப்பு சார், தப்பு தான். இந்த மனநிலையை மாறணும் சார். உங்களுக்கு வேற பர்சனல் ப்ரெஷர்லாம் இருக்கு, என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியுது. அதனால நான் உங்களை வேற மாதிரியா நெருக்க வரல. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் சுமூகமான உறவு சிக்கல் ஏதாவது இருக்கலாம், இருந்தால் பேசி தீர்த்துக்கங்க. பட் அதை வெஞ்சன்ஸாக மாற்றாதீங்க, அது நல்லது கிடையாது. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் அது என்றைக்குமே நல்லது கிடையாது. அதை பார்த்து வளர்கிற புள்ள நாளைக்கு நல்லா இருக்காது. அந்த கோபத்தினுடைய இதுதான் ஒரு அப்பாவும் சொல்ல மாட்டார். இந்த கிங்னு சொன்ன இந்த அப்பா கூட சொல்ல மாட்டார். ஐ ஆம் அரகண்ட், ஓகேயா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொன்னார் அவர். அவரே சொல்ல மாட்டார். 3000 ரூபா சம்பளம் கொடுப்பேன், உன் பொண்ணை கட்டி கொடு, வேலைக்காரிக்கு பதிலாக வீட்டுக்காரியாக வச்சுக்கிறேன்னு சொன்னால் கட்டி கொடுப்பீங்களா சார்? ஆளை போட்டு போயிடுவார். நீங்களும் அதான் செய்வீங்க. இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குங்கிறதுக்காண்டி உங்கள் அம்மா மாதிரி உங்கள் தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணை உங்களே நம்பி வந்தவளை அப்படி பேசாது. நான் உங்களை ஹர்ட் பண்ணதா நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேணாம். ஆனால் நீங்கள் ஹர்ட் ஆனால் அதுக்காக நான் கவலைப்படலை. டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஆண் வேலைக்கு போனது, பெண் வீட்டில் இருந்தது அப்படிங்கிற காலம் மாதிரி இருவரும் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த உலகம் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆணினுடைய மனநிலையும் பெண்ணினுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனமும் வந்திருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியை நீயா நானா முன்வைக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். ஏன் மாற முடியல?
சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இப்போ இருந்துட்டு இருக்கிறேன். என்னோட ஃபேமிலியில் மொத்தம் பார்த்தா 10 பேர் சார். 10 பேர் இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கே ஒர்க் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஓகே. அதனால வந்து எனக்கு அதுபோது நான் வந்து கிச்சனை வந்து பார்த்தது கூட கிடையாது. சாப்பிட்றது போது கூட எனக்கு வந்து இங்கே ஹாலுக்கு வந்துடும், சாப்பிட்டுருப்பேன், உள்ளே போனதே கிடையாது. ஓகே. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தேவை ஏற்படலை. நான் அது விலையும் தெரியாது, நான் பண்ணதும் இல்லை. முறவர் பார்த்தோன்னா ஒய்ஃபுக்கே ஒர்க்கே கம்மி தான் முத. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணிடுறீங்க பொம்பளைங்களுக்கு வேலை கம்மியாக தான் இருக்கு. இல்லை சார், என் வீட்டை பற்றி சொல்கிறேன். நான் என் வீட்டை பற்றி சொல்கிறேன். ஏன்னா சொல்லட்டுமா, உலகத்திலே கஷ்டம் எது தெரியுமா? கூட நின்று சமைக்கிறவங்களை கேட்கலாம். இல்லை சார், நம்ம எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அண்ணி ஈஸியாக இருக்கு சார். ஏன்னா தட்டில் அப்படியே வந்துருதுல, திங்கிறது ஈஸி தான், எல்லாருக்கும் செய்கிறது தான் கஷ்டம். இல்லை சார், அவங்களுக்கே பார்த்தோம்னா வந்து 4 பேர் இருக்காங்களா, ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல. அதாங்க உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுங்க. 45 பேரை வச்சுக்கிட்டே பாவம் 24 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ரைட்டு தானே? ஒர்க்கை ஷேர் பண்ணிக்க வேண்டியது தானே? ஏன் உங்களால் முடியல? 450 பேரை வச்சுக்கிட்டே பாவம் கண்ணுல செவந்து போய் அந்த வேலை தெரிய மாட்டேங்குது சார், ஷேர் பண்ணல சார். ஒரு வேலை தெரியலேங்கிறதுக்காண்டி அது ஈஸின்னு நினைக்காதீங்க. சமையல் என்பது எவ்வளவு சிரமமான, யாரால சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா ஒரு சாதம் வைக்கணுன்னாலே அதோட அந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாதம் வந்து கரெக்டாக வரும். ஒன்று அரிசியாக போயிடும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அங்கேயே நம்ம அடிபட்டுரும். ஸோ சாதம் வைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கப்புறம் பாக்கி வேலை சாம்பார் ரசம் அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து கஷ்டம்தான் சார். நான் வந்து டெய்லி சூடாக தான் சாப்பிடுவேன். காலையில் செஞ்சதை மதியம் சாப்பிட மாட்டேன். 3 வேளையும் என் ஒய்ஃப் செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். எவ்வளோ ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அங்கே நின்று ஒரு எண்ணெய் தெரிச்சு கையில் பட்டுச்சுன்னா எவ்வளோ வலிக்குன்னு ஒரு நாள் செஞ்சு பார்த்தோம்னா தெரியும் சார் அதோட பெயின். சூட்டில் நம்ம ஆன் பண்ணி செய்கிறோம் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியும் ஹீட் ஆகும். நம்ம ஒரு எண்ணெய் வைக்கும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். நம்ம மேலே ஊற்றிக்குமோ, ஒரு சுடுத்தண்ணி வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஊற்றிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் போடும்போது கூட டேஸ்ட் அதிகமாகிடுமோ கம்மியாயிடுமோன்ற நிறைய இது இருக்குது. ஒட்டுமொத்தமாக சமையல் as a பேக்கேஜ் எவ்வளவு சிரமமானது. சமையல்னால் சமையல் மட்டும் கிடையாது சார். சமைச்ச பாத்திரத்தை கழுவணும், சில பாத்திரத்தை ஊற வச்சு கழுவணும், பால் இது சரியாக காய வைக்க அதை கழுவலைன்னா அந்த பால் திரிஞ்சிரும். இப்படி 100 விஷயம் இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமான்னு தான் கேட்குறேன் நான். காலையில் எந்திரிச்சதும் என்ன டிஃபன் பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு பண்ணிப்பாங்க. மதியம் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும், குழம்பு என்ன வைக்கணும், ரசம் என்ன வைக்கணும், காய் என்ன வைக்கணும், அதே மாதிரி ஈவினிங்க்கு என்ன பண்ணணும், சூடாக இருக்கணும். இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு திருவிழான்னு ஒரு ஃபெஸ்டிவல்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் ஒரு 4-5 குடும்பங்கள் கூட சேர்ந்து செய்வாங்க. செய்கிறப்ப கூட அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரு ஒரு குடும்பத்தில் செய்கிறப்ப கூட அந்த பாத்திரம் துளக்கிற வேலையை யார் செய்யறதுன்னு அவங்களுக்குள்ள கூட ஒரு போட்டி வரும். கஷ்டமான வேலை, கஷ்டமான வேலை இருக்கிறதுலையே. எல்லாம் இருந்ததுன்னா அழகாக சமைச்சிடலாம், கரகரன்னு எடுத்து போட்டு சமைச்சிடலாம் பார்த்துங்க. ஆனால் அந்த பாத்திரம் துளைக்கி வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை. நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு சர்வெண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்க இந்த வேலைக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர அடுப்பட்டில் நிற்கிறது கூட இல்லை. குறிப்பாக மனைவிக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவங்கள சமைச்சு போட்டு அவங்கள கவனிச்சுக்கிறது எவ்வளவு அன்பும் ஆதரவான நிறைவான விஷயம். சில நாளைக்கு தலைவலியெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் அவனால் எந்த வேலையும் எதுவெல்லாம் பண்ண முடியாது. அப்போ உட்காந்துட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நிச்சயமாக நான் செய்வேன் சார். அதுக்கு இருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் சமைச்சு அப்புறம் போட்ட அப்புறம் எனக்கும் சந்தோஷம், பசங்களும் நல்லா. என் பொண்ணு கூட சொல்ல, அப்பா பரவாயில்ல, இவ்வளோ நல்லா இருக்குது, அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. சரி, எங்கள் மனைவி வந்து ஸ்டாஃப் நர்ஸு. ஒரு நாள் அவங்க மதியம் சண்டே அன்னைக்கு வடை சுடும் பொழுது பாத்திரம் தவறி இடது கையில் எண்ணெயை கொட்டிக்கிட்டாங்க. நான் ரூமில் இருக்கேன், பெட்ரூமில் இருக்கேன். பயங்கரமான அலறல் சத்தம், கொதிக்கிற எண்ணெய். வந்து பார்க்குறோம், சரி அது கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வாரம் அவங்க அடுப்புக்கிட்ட போகவே முடியல. போனால் அந்த இவர் இது சொன்னாங்க, அந்த சூடு வந்து இப்போ தூரம் பண்ணா கூட அந்த எரிச்சல் இருக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு பையனை 6 மணிக்கு, பெரிய பையன் +1 படிக்கிறான், அவனை அனுப்பணும். அவனை ரெடி பண்ணி அவனுக்கு ஒரு லஞ்சு. அந்த லஞ்சையே 2வது பையனை 10th படிக்கிறான், அவனுக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். வயசான அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவர் என் கூட தான் இருக்கார், அவர் ஊரில் இருக்கார். நான் இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி 20 கிலோமீட்டர் போனோம். அங்கே போய் அவருக்கும் சமையல் பண்ணி ரெடி பண்ணி அவருக்கும் கொடுப்பேன். வந்து மறுபடியும் நைட் இவளையும் கவனிச்சிக்கிட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்களுக்கு காஃபியிலேருந்து எல்லாமே எவ்ரிதிங், மறுபடியும் நைட்டு டின்னர். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் கண்டிப்பாக பண்ணேன் நான். அதுக்கப்புறம் அவளும் ரெக்கவரி ஆனால் அந்த இடத்துல நான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு ஹாப்பி, எங்கள் பசங்களுக்கு சந்தோஷம், ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கப்போ அவங்களுக்கு சமைச்சு போகிறதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு காதல் இருக்கிறது. அந்த விமனால் வந்து நேராக ஒரு மெங்கிட்ட வந்து இது மாதிரி பண்ணிங்களே சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கண்ணில் ஒரு ஸ்மைல் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிராஸ் ஆகும்போது அங்கே நீங்கள் தலை நிமிர்ந்து நின்றுட்டீங்க. அதுதான் ஆம்பளத்தனம். தவிர இதை வெளியே சொல்லாமல் நான் உள்ளே பண்ணிவிட்டு வெளியே சொல்லாமல் இருக்கேன், இல்லை வெளியே இது மாதிரி உள்ளே நான் பண்ணவேன்னு சொல்லிட்டு வெளியே காலை தூக்கிட்டு போகிறேன்னா அது ஆம்பளத்தனம் கிடையவே கிடையாது. பியூட்டிஃபுல். 100 வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் அந்த ஒரு நாள் கிடைக்கும் சார் அந்த பொண்ணுக்கு.
சார் டிசம்பர் 6, 2010 என் ஒய்ஃப் வந்து டெங்கு ஃபீவரில் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னோட பையன் 10th படிச்சிருந்தான், சின்னவன் 8th படிச்சிருந்தான். நான் சமைச்சிட்டு வீட்டுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் கொடுத்தேன். என் ஒய்ஃப் அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நல்லா இருக்கும்போது பண்ணப்போ உனக்கு இருக்கும்போது நான் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அன்றைக்கி வந்து நிஜமாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு சமையல் தெரிஞ்சது அன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஒய்ஃபுக்கும் செய்ய முடிஞ்சு, என் பசங்களுக்கும் என்னால் செய்ய முடிஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். குட், கிரேட். அங்கேருந்து கைத்தறலாம் வருது. அவங்க உடம்பு சரியில்லாத போன்றது கிடையாது சார். டெய்லியே வந்து அவங்க ஒரு 1 hour பஸ்ஸில் போயிட்டு வராங்க. ஈவினிங் வரும்போது எனக்கு வந்து மார்னிங் 6:30 to 3:30 ஆஃபீஸ். நான் 3:30, 4 o'clockலாம் வந்துடுவேன். அவங்க வந்தாங்கன்னா 7 o'clock வரும்போது கால் வலிம்பாங்க டெய்லியே. ஸோ அவங்களுக்கு வரும்போதே நான் பாலை காய்ச்சி ரெடி பண்ணி அவங்களுக்கு காஃபி அவங்க வந்தோடனே போட்டு கொடுப்பேன். அதுக்கு குறை சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். பட் அவங்க அந்த படுக்கும்போது அவங்க அந்த புண்ணு இருக்குது காலில், அதாவது வெடிப்புண்ணு, அதுக்கு ஹீல் போட்டு அவங்களுக்கு மசாஜர் வச்சு போட்டு பண்ணினேன்னா அவங்க அந்த சுகமாக தூங்கிறது நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அவங்க பாஸ் தெளிப்பாங்க என் மனைவிங்க. அப்போ என்னென்னா அந்த இப்போ பனிக்காலங்கிறதுனால விறுவிறுப்பில் தும்மல் வந்துடுங்க மனைவிக்கு. அப்போ நான் வேண்டாம்னு சொன்னாலும் தெளிப்பாங்க. ஒரு சில நாள் நானே தெளிப்பேன், பாஸ் தெளிப்பாங்க. அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டில் விசேஷத்தை அவங்க ஃப்ரெண்டை சொல்லிகிட்டு இருக்காங்க, அதாவது உண்மையிலே வந்து சரியான தலைவலினால் நிற்கவே முடியல, ஆனால் அவர் எந்திரிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எந்திரிச்சு வேலை பார்க்குறது எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சொல்கிறப்போ அவங்க ஃப்ரெண்டை சொல்லும்போது எனக்கு கொடுக்க திருப்தி, அதோட சந்தோஷம் எனக்கு வச்சுக்காங்க. எனக்கு சந்தோஷம். என்னோடய ஒய்ஃப்க்கு ஹாஸ்பிட்டல் 1 week ட்ரீட்மெண்ட். டெய்லி மார்னிங் 6 o'clockலாம் கிளம்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் டிஃபன் அண்ட் லஞ்ச் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருங்க, நான் மதியமாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மார்னிங். பட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். மார்னிங் டிஃபன் அண்டு மதியம் லஞ்ச் பொரியல் ரசமோடு சாம்பாரோடு செஞ்சு வச்சேன். ஈவினிங் வந்து பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன். வந்தப்போ என்னை ஒரு ஹக் பண்ணாங்க. அந்த ஒரு ஹக்காகவே நான் வருஷம் ஃபுல்லாக கூட அவங்களுக்கு சமைச்சு போடுறது தயார். சார்ட்ட கொடுங்க, சார்ட்ட. வரேங்க. ஐயா, மிஸ்ஸஸ்க்கு அடிக்கடி கிட்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ கிட்னஸ் வந்தாலும் உடனே நீ படுத்துருமா, எந்த வேலை வேணுனாலும் நிறுத்திக்க, நான் மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ 1/2 மணி நேரம் படுத்துட்டு வரேன்னு வாங்க. ஆனால் 15 நிமிஷத்தில் வந்துட்டு நீங்கள் ஏன் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ணிக்கிட்டு போங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த ஒரு சப்போர்ட்டில் தான் என்னால் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். அந்த சப்போர்ட் 2 பேரும் மியூச்சுவலாக கொடுத்து செஞ்சுக்கிறப்போ எந்த வேலையும் தானாகவே நடக்கும் வீட்டில். மிளகு ரசம் வந்து நான் வைக்கிற ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று. என் ஒய்ஃப்க்கு வந்து எப்போயாவது ஃபீவர் வந்துடுச்சுன்னா ஐ மேக் அ பாயிண்ட் அந்த மிளகு ரசம் வச்சு ப்ராப்பராக வச்சு அன்றைக்கி நைட் கொடுக்குறது. ஷீ வில் ரியலி ஃபீல் ஹாப்பி அபவுட் ஹேவிங் தட் ஃபுட் அஸ் சச். மறுநாள் மார்னிங் எழுந்திருக்கும் போதே அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். ஸோ அது எப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஐ மேக் அ பாயிண்ட் தட் ஐ கீப் தட் ரசம். வீக் டேஸில் நான் லீவ் போட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம 2 பேர் ரன்னிங் மட்டும் கொடுத்துருவோம், என்ன பண்ணுறோம் இது பண்ணணும். அப்போ கிளம்புறப்ப எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாம் பாத்திரத்தை கழுவிட்டு டிஃபன் ரெண்டு பண்ணி பக்கம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். காஃபி ரெடியாக இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னே சந்தோஷத்தில் தலைவலியெல்லாம் போயிடும். அது ஒரு சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். ஆண்கள் அடுக்கலைக்கு செல்வதா அவமானம் என்கிறது ஒரு தரப்பு. மனைவியோடு அந்த வேலையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும் என்கிறது மறுதரப்பு. பேசலாம். துருன்னு இருக்கவர், 4 பேர் நிர்வாகம் பண்ணுறவர், அதிகாரம் பண்ணுற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு, படுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனைவி எவ்வளோ துடிச்சு போவாங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்னெல்லாம் மெடிசன் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் கூட இருந்து பார்த்துக்குவா. நான் ரொம்ப ஒரு காஃபி பைத்தியம். எந்நேரம் எப்படி இருந்தாலும் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட குடிக்கிறாள். ஸோ கூடவே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிக்குவா. டைம் டு டைம் காஃபி கொடுத்துட்டே இருப்பாள். ப்ளஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் போவாதன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்தால் சொல்லுவாள். ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அதாவது டாக்டர்கிட்ட போய் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது இல்லாமல் வேறு எந்தெந்த விதத்திலலாம் பொதுவாக அந்த நாட்டு மருந்து, கை வைத்தியம், அது மாதிரிலாம் என்னென்னலாம் செஞ்சு நமக்கு வந்து சீக்கிரமாக குணப்படுத்தி வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி அது மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து எவ்வளோ குயிக்காக ரெக்கவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுமோ
அதான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மள வந்து இதை மாதிரி ஒரு சிக்காக பார்த்து அவங்க வந்து அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு அந்த கோல்டு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும் எனக்கு. வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. எப்படி பார்த்துப்பான்னா, ஒரு சின்ன ஒன்லைனில் சொல்ல விரும்புகிறேன். அம்மாவுக்கு ஈக்குவலாக பார்த்துப்பா. அம்மாவுக்கு ஈக்குவலாக. ஓகேங்களா? ஐ மீன் கூட இருந்து அது என்னென்ன பண்ணணுமோ அந்த கோல்டு வந்து இட் டர்ன் இட் அஸ் அ ஃபீவர். என்னென்ன பண்ணணுமோ அது அவள் தெரிஞ்சுக்கிட்டதை ஃப்யூச்சரில் கோல்டு வச்சு அது ஃபீவராக மாறக்கூடாதுன்றதுக்காக ப்ரோஆக்டிவாக அவள் அதுக்காக என்ன உடனே போயிட்டு அந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ட் டேப்லெட்ஸ் இருக்கும் ஸ்டீம் எடுக்கிறதுக்கு இம்மிடியேட்டாக ஈவன் இஃப் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டூ இட் அந்த டயர்ட்னஸ்ல அப்படி பட் ஸ்டில் கட்டாயப்படுத்தி எனக்கு அந்த ஒரு இதை கொடுத்து அவள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா நான் டல் அவளும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக டல் ஆகிடுவா. ஸோ ஷி ஆல்மோஸ்ட் டேக்ஸ் கேர். ரொம்ப ஃபீவர் ஆகி பிணாத்த ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புலம்பல ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் மனைவியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? டியர்ஸ், ஃபர்ஸ்ட் டியர்ஸ். ஷி வில் க்ரை. டெஃபினட்டாக. ஓகே, பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் சொல்ல போனோம்னா, இதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்து ப்ராப்ளி ஒய்ஃப்க்கோ அம்மாக்கோ வந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு தெரியாது. பிகாஸ் தே வில் பி டூயிங் த ரெகுலர் ஜாப். பட் நம்மளுக்கு வந்து அந்த விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். உடம்பு சரியில்லாத போனான்னு அவசியம் இல்லை சார். சாதாரணமாக காலையில் எழுந்ததில் ப்ரெஷ் கொடுக்குறதுலேருந்து ராத்திரி படுக்க போகும்போது பால் கொடுக்குற வரைக்கும் டோட்டலாக எனக்கு டேக் கேர் பண்ணிக்கிறவங்க தான் என்னோடய ஒய்ஃப் தான். நல்லா பார்த்துக்குவா அப்படிங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாக்கெலாம் கூப்பிட்டு சொல்லிடுவா அப்படிங்க. உங்களை எப்படி பார்த்துப்பாங்க? நல்லா இது எப்படி சொல்கிறதுன்னா நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் அது எனக்கு மேக்ஸிமம் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாத எனக்கு ஒரு சின்னம்மா மாதிரி போட்டிருந்ததுங்க. அப்போ வந்து நல்லா பார்த்துக்கிட்டா அப்படிங்க. அம்மா அப்போ நாங்கள் வந்து சின்னம்மா போட்டிருக்கிறப்ப நாங்கள் வந்து தனி கொடுத்துனோம் வந்துட்டோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி பெரிய அம்மா போட்டிருக்கு, எங்கள் வீட்டில் போட்டிருக்கு. எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டதை விட எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டதை விடங்கிற விட எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. நான் டாக்டரை பார்க்க போக மாட்டேன்னு சொன்னால் கூட என்னை வாலண்டியராக என்னை கூட்டிகிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டைமுக்கு டேப்லெட் கொடுக்கறது, தலைக்கு பற்று வச்சுட்டு கை கால் அமுத்தி விடுறது பெயினாக இருந்தால். ஸோ ரியலி நாம் அவங்க உடம்பு சரியாத பார்க்குறத விட அவங்க நம்மளை பார்க்குறது. ஏன்னா வீட்டு தலைவன் இடிஞ்சு போயிட்டாரே, இப்படி உடம்பு சரியாமல் இருக்காரு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஊண்டிங் அந்த மனசுக்குள்ளார ஒரு இருந்து அந்த வீடோட சூழ்நிலையே ஒரு மாதிரி சிக்கான மாதிரி இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட தே வில் ஃபீல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைங்களோ ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இல்லாமையே இருக்கும் ஒரு 4-5 டேஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தெம்பு கொடுத்து ஆறுதல் சொல்லி ரெக்கவர் பண்ணுவாங்க. பக்கத்தில் கொடுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னுடைய 10 மாத குழந்தைய எப்படி கேர் பண்ணாங்களோ அதை விட 200% அதிக கவனம் செலுத்தி கேர் பண்ணுவாங்க. அழுதுருவாங்க, தாங்கிக்க மாட்டாங்க. நானோன்னு சொன்னாலும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பாங்க. டில் ஐ கெட் அப் ஷி வில் பி வித் மீ. ஒரு தாயை போல் பார்த்துப்பாங்க, ஒரு 10 மாத குழந்தைய போல் பார்த்துப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த பொண்டாட்டிக்கு தான் 10 நிமிஷம் அடுப்படியில் நின்று உதவி பண்ணுறதுக்கு இந்த ஆண் உலகம் யோசிக்குது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்திய பெண்கள் பெரும்பாலான நேரத்தில் நிறைய பேர் தங்களுக்கு வர்ற வயிற்று வலியை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. உங்ககிட்ட அவங்க சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேஸ், எனக்கு முடியலைங்கன்னு ஒரு பெண் தன் கணவனிடம் வந்து சொல்கிறான்னா அவள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் மட்டும்தான் வந்து சொல்லுவாள். ஆனால் உங்களுக்கு லேசாக வயிற்று வலிக்குதுன்னா கூட உடனே டாக்டர்கிட்ட வாங்க, இது வாங்க, சுக்கு கசாயம் சாப்பிடுங்க, தலையில் 10 போட்டுக்கங்கன்னு 1000 பண்ணுற அந்த பொண்டாட்டிக்கு படுத்து கிடந்தா கூட சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு மைக்கிலே மண்டையில் அடிச்சுக்கலாம். ஐ எம் நாட் ஜோக்கிங், பட் வி ஷுட் endorse somebody's sacrifice. நம்ம மனசுல எல்லாம் பெண் என்பவள் சாக்ரிஃபைஸுக்காகவே பிறந்தவள்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் இதெல்லாம் செஞ்ச அம்மாவை தெய்வமாகவே தான் கொண்டாடுறோம். எனக்கு திரும்ப திரும்ப புரியாத விஷயம் அதுதான். இதையெல்லாம் செஞ்ச அம்மாவை நம்ம தெய்வமாக தான் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் செய்கிற ஒய்ஃபை வந்து ஏன் நம்மளால் அப்படி பார்க்க முடியலன்னு தெரியல. லோகநாயகி, ஹவு டு யூ see that? இந்த ஃபுல் ஷோவை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஷாக்காக இருந்தது, எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப பின்னால் இருக்குமோன்னு தோணுச்சு, எந்தெந்த இடத்துல நிறைவாக இருந்துச்சு? இந்த ஷோவில் எனக்கு இந்த டீமில் பேசுகிறவங்களோட அந்த பேச்சை பார்த்தப்போ இவங்க ஒய்ஃபெல்லாம் இந்த ஷோவை பார்ப்பாங்க. அவங்கள பற்றின அந்த ஒரு இப்படியெல்லாம் தான் தன்னுடைய கணவர் வந்து தன்னை பற்றின ஒரு பிம்பத்தை வச்சிட்ருக்காரா மனசில் அப்படிங்கிறத இனிமேல் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளில் வந்து கணவருங்கிறவர் சம்பாதிச்சுட்டு வருவார், கொடுப்பாரு. இதெல்லாம் அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒய்ஃபை வந்து தனக்கு கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்ல வர்றப்போ அந்த வேலையை வந்து ஒரு அதை யாருக்கிட்ட தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட அவங்க தராங்கன்னா
ஒய்ஃபை வந்து அவங்கள தனக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவங்க வந்து அதை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அது போல் ஒரு நிலைமையில தான் தன்னை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது அந்த ஒய்ஃபுக்கு தெரிய வர்றப்போ அவங்க எவ்வளோ ஷாக் ஆவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு வந்து உண்மையிலேயே நான் அது போல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்துன்னா ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஷாக் எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ இவங்க எல்லாரும் சொன்னாங்க எப்படி உடம்பு சரியில்லாதப்போ தன் ஒய்ஃப் வந்து அவங்கள கவனிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு தாய்மை அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து இந்தளவுக்கு வந்து அவங்க கவனிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு அதாவது ஒரு பெண்ணுடைய மனசை நீங்கள் தொடணும், அல்லது பெண்ணை வந்து எந்த இடத்துல சந்தோஷப்படுவாங்க, எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்கள வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து நிறைவாக சேலை வாங்கி தரோம், அவங்களுக்கு நிறைவாக எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மட்டுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த விமனை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒய்ஃபு அப்படிங்கிறதையும் மீறி ஒரு தோழமையோடு நீங்கள் நடத்துகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். அன்பு அக்கறை இதெல்லாம் அதையும் விட முக்கியமானது வந்து அவங்களை நீங்கள் மனுஷியாக மதிக்கிறது. மனுஷியாக எங்கே நீங்கள் மதிக்க முடியும்? நீங்களே ஒரு எனக்கு முடியாது இந்த வேலையை, நான் எனக்கு பிடிக்காது, நான் இதை கேவலமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள் ஒய்ஃப் செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே கோபிநாத் சார் சொன்னார், உங்கள் ஒய்ஃப் செய்கிறதுக்கு அப்போ அவங்களும் அவங்க செய்கிறதுக்கு நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா அதை வந்து அப்போது ஒய்ஃபை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க? இது ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக் ஏற்படுத்தின ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் மரியாதை கொடுக்குறதுங்கிறது வெறும் வார்த்தையில் இல்லை, நீங்கள் மரியாதைங்கிறது நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் இருக்குது. நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்களோ அதை உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும். நீங்கள் எதை செய்ய விருப்பமோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு செய்ய அது இதில் நான் பேசின வகையில் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அது செய்ய விரும்பாததுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்று வந்து ஐயோ இதெல்லாம் செஞ்சால் நம்மளை வந்து சமூகம் வந்து பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் தப்பாக நினைப்பாங்களே, இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு கேவலமாக நினைப்பாங்களே அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னார். அது மாதிரி இன்னொன்று வந்து நான் வந்து ரொம்ப கெத்தான ஒரு ஆள், நான் ஒரு கிங் மாதிரி நான் வந்து போய் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. இது இன்னொரு மூணாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது செய்கிறதுக்கான நேரமின்மை அப்படிங்கிற அந்த 3 காரணம். இதுதான் மெயின். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அதில் பொதுவாக செய்யாததுக்கு அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணாததுக்கு அப்படின்னு சொன்னால் இதான் 3 தான் மெயின் ரீசன்ஸ். இந்த 3 மெயின் ரீசன்ஸில் முதல் காரணம் அப்படிங்கிறது நம்ம பழக்கத்தினால நமக்கு வந்தது. நம்ம வந்து இவ்வளோ காலம் வந்து நமக்கு வந்து அதில் ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய இந்த ஃபேமிலி இதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். சரி, வெளியில் ஒருத்தர் போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் இன்னொருத்தர் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கலாம், நம்ம வந்து அவங்க குடும்பத்தை கவனிச்சுட்டு வரக்கூடிய சம்பளத்துக்குள்ளே வருமானத்துக்குள்ளே குடும்பத்தை கவனிச்சுட்டு குழந்தைய வளர்த்து மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் போயிட்டு இருந்தது. பட் இது என்னென்னா இதில் இவ்வளோ காலம் பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை இப்போ மாறுதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பிடிவாதத்தை தான் அது காட்டும். இப்போது நம்ம பல்லு வந்து செங்கல்ல தான் வச்சு முன்னாடி தேய்ச்சிருப்போம். இப்போது பேஸ்டெல்லாம் வந்துருச்சு, ப்ரஷ் வந்துருச்சு, மாறிட்டிங்கல்ல. காலம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாற்றத்தையும் வந்து நமக்கு ஏற்றுக்க தான் வைக்கும். அது முன்னாடி நீங்கள் உங்களுடைய தாத்தா என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தார், இப்போ நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, காலத்துக்கேற்ப நம்ம வந்து சில தேவைகளையும் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இல்லை வந்து இல்லை நான் அது அப்படி இருந்தால் என்னை வந்து மதிக்காது உலகம், பக்கத்தில் இருக்கவனே என்னை கேவலமாக பேசுவான், என் கூட வேலை பார்க்குற வந்து என்ன நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அந்த ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். அதுதான் வந்து தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனம். தன்னை யாரும் மதிக்காமல் போயிடுவாங்க. யார் அப்படி நினைப்பாங்கன்னா தன்னை பற்றி யாரும் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு யார் நினைப்பாங்கன்னா தாழ்வு மனப்பான்மையிடுவங்க தான் நினச்சிப்பாங்க. இந்த 2வது ரீசன் கூட நம்ம பார்த்தோன்னா அந்த நான் வந்து ரொம்ப ஒரு கெத்தான ஆள், எனக்குள்ள இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கூட அதுவும் தாழ்வு மனப்பான்மையின் இன்னொரு ஒரு பரிமாணம் தான். அது வந்து ரொம்ப சுப்பீரியரா காட்டிக்க முயற்சி பண்றதோட புத்தர் சொல்வார், அவர் வந்து அன்புடைய இன்னொரு மறு வடிவம் தான் வெறுப்பு அப்படின்னு சொல்லுவார். வெறுப்புங்கிறது நத்திங் பட் அன்பு தான். ரெண்டும் ஒன்னோட ஒன்று வெவ்வேறு கலர். அதே மாதிரி தான் தாழ்வு மனப்பான்மையோட இன்னொரு ஒரு இதுதான் வந்து தன்னை வந்து தான் ரொம்ப பெருசு அப்படின்னு காட்டிக்கக்கூடிய ஒரு இது. 3ஆவதா சொன்ன இன்னொரு விஷயம் இருக்குது, எனக்கு வந்து நேரமின்மை அப்படின்னு இன்னும் யோசிச்செல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து ஒரு வகையில் ஒத்துக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிஸி ஷெட்யூல் தான். அதில் வந்து இப்போ என்னென்னா நேராக போய் சமையல் கட்டில் ஒரு சமையல்காரனாக தான் யாரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் யாரும் சொல்லலை. அந்த மனப்பான்மை இருக்கா, உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா சமையலில் அப்படிங்கிறது தான்
இதில் மெயின் சப்ஜெக்ட். ஸோ உதவக்கூடிய இந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த மனைவி வந்து அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து தீர்மானித்து அந்த வேலைக்கு ஒரு ஆளை அமைக்கலாம். இன்னைக்கு அவங்க நேரம் வந்து சமைக்கணும்னு தான் அவசியம்லாம் கிடையாது. அந்த சமையல் நேரத்தை அவங்க மிச்சப்படுத்தி எனக்கு வந்து இப்போ எனக்கும் உண்டு, எனக்கும் வந்து என்னுடைய ப்ரியாரிட்டி உண்டு. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ரியாரிட்டி உண்டு. எனக்கு இப்போ நான் என்னுடைய வீட்டில் நான் சமைக்கலை, எனக்கு நான் அதுக்கு வந்து சமையலுக்கு ஒரு ஆள் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இவர் சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய டீமுக்கு நான் ஹெட்டு, எனக்கு வந்து 24/7 எனக்கு என்னுடைய சிந்தனை வந்து க்ரியேட்டிவாக வேறு விஷயங்கள்ல எனக்கு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி விரும்புறதுனால என்னுடைய சிந்தனையை நான் சரி அந்த டயத்தில் எனக்கு வந்து நான் சமையல் கட்டில் போகிறதுக்கு பதிலாக நான் இதில் போய் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஆஸ் எ லேடியா ஒரு சமையல் செய்வது என்பது எவ்வளவு கஷ்டம்? நிச்சயமாக கஷ்டம். கையில் காயம் படாமல் முதல் சமையல் யாராவது பண்ணியிருப்பாங்களா? யாருமே பண்ணியிருக்கவே முடியாது. நிச்சயமாக குக்கர் இதுவாகும், இவர் சொன்ன மாதிரி எண்ணெய் கொட்டிப்போம் எல்லாமே. அதை விட இன்னும் முக்கியமானது, அதையும் கூட ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டார், யாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது எவ்வளோ அரை சமையல் பண்ணணும், எதை முழுசாக வேக வைக்கணும், எதில் வந்து தண்ணி தீஞ்சு போயிடும், நம்ம கவனம் அங்கே இருக்கும், ஃபோனில் இருக்கும், இவர் ஹஸ்பண்ட் துண்டு கேட்டிருக்கலாம், இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கவனம் வச்சுட்ருக்க சமயத்துலேயும் அந்த அடுப்பு வந்து அதில் தீஞ்சிடாமல் இருக்கணுமே, காய்க்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுமான்னு அந்த மொத்தம் என்ன நம்ம அந்த கவனகர்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு லேடி வந்து சமையல் அறையில் சுழண்டு வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த சமயத்தில் தான் ஹார்ன் அடிப்பாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு. ஓகே, உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஒரு நெக்குருக வைக்கணும், நெகிழ வைக்கணும்னு சொன்னால் அந்த கணவர் வந்து அவளுக்கு வந்து சமையல் அறையில் இது மாதிரியான இடங்கள்ல அவர் வந்து இது ஏதாவது செஞ்சு கொடுக்கும் போது அது வந்து ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம். அது அந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த பெண் உருகுற மாதிரி நெகிழ்ற மாதிரியான வேறொரு இடத்துல அவள் பண்ண முடியாது. அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை ஹஸ்பண்ட்டை கேட்டு பாருங்க, என்ன பிடிக்கும்னா தெரியாது. என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு அவங்களுடைய அந்த டேஸ்ட் பற்றியே வந்து தெரியாது இருக்கும்போது எப்படி வந்து ஒரு தாம்பத்தியத்தில் வந்து ஒரு அந்யோன்யம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். இப்போ வந்து அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருக்கும்போது ஒரு பெண் என்னன்னா அவனை வெறும் தலைவனாக தான் பார்ப்பா. ஹஸ்பண்டுங்கிறது அதுக்கு மேம்பட்டது, அதுக்கு அடுத்தடுத்த வெவ்வேறு படிகள். அதில் வந்து தோழமை இருக்கணும். அந்த தோழமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஆண்களுக்கு குறிப்பாக அந்த கணவனுக்கு வந்து கணவனுக்கு அந்த ரகசியம் தெரியாததுனால தான் நிறைய இடத்துல வந்து அதை கோட்டை விட்டுறாங்க. அந்த தோழமை எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல தான் பெண் மனசு வந்து பிடிபடுது. அந்த 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 இது ரகசியத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, எந்த ஆணும் வந்து தன்னுடைய பெண்ணுடைய தோழமையை வந்து பெறாமல் வாழ்க்கையை வீணடிக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும்னு விரும்பப்படுறேன். இப்போது சமையல் வந்து தப்பானது, கேவலமானது அதெல்லாம் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது வந்து அப்படி, அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய ஒவ்வொரு விஷயமே இப்போ ரசனையோடு செய்யப்படக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து கலைகள் அப்படின்ட்டு அதுக்காக தான் சொன்னாங்க. இந்த 64 கலைகளையும் ஒரு முக்கியமான கலை வந்து சமையல் கலை. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். ஒரு சர்வே நாங்கள் பண்ணினோம் இந்த ஷோக்கு முன்னால். கான்டெம்பரரியில் இன்றைக்கி கல்லூரி பெண்கள்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்வே பண்ணினோம் இந்த ஷோக்கு முன்னால். ஜென்ரலி இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டோ ஒரு R&Dயோ அல்லது சர்வேவோ பண்ணுவோம். அந்த பேசிஸில் தான் ஒரு டாப்பிக்கை நம்ம எடுக்கிறது உண்டு. இந்த சர்வே பண்ணினப்போ எல்லாரும் சொன்ன பதில், ஆல்மோஸ்ட் 99% சொன்ன பதில் வந்து என்னுடைய வாழ்க்கை துணை என்பது தோழமையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா சொன்னாங்க. அதிகாரமிக்கவனாக இந்த மேட்சோவாக இருக்கிறது, பாசியாக இருக்கிறது அதெல்லாம் ஆட்டைக்கே வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் சொன்ன ஒன்று, என் கணவன் தோழமையோடு இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கணும். எங்கள் மனைவியெலாம் அப்படி சொல்ல சார் நீங்கள் இருந்திருக்கலாம், நீங்கள் கேட்டதில்லை, உண்மை அதுதான். தொடர்ந்து நீண்ட காலமாகவே அடுப்படி என்பது ஒரு பெண்ணோடு தொடர்புடைய விஷயம், அதற்குள் செல்வது என்பது ஆணுக்கு கௌரவ குறைச்சல், சமூக ரீதியாக அது ஒரு டிக்னிஃபைடான வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்முடைய மனதுக்குள் புகுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இதை ஏன் இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மனநிலையோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் என்றால் நாளைக்கு அவர்கள் பெரிய சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும்.
சப்பாத்தி செய்யும்போது 54 வயசுல இடுப்புல கையை வைக்கலாங்க, நெஞ்சு பட்டார்னு வெடிக்குது இங்கே. இட்ஸ் a பியூட்டிஃபுல் மொமெண்ட் which you can't enjoy at any level. அவங்களுடைய பவுண்டரிக்குள்ள இருந்து போறதா, என்னுடைய கிராமத்தை நான் அங்கு போய் தான் ரசிக்க முடியும். உலகமே நீங்கள் தான் என்று உங்களோடு சேர்ந்து வாழ வந்திருக்கிற ஒருவரை, ஒரு பெண்ணை சதையாக பார்க்கிற மனநிலை நமக்கு கொஞ்சம் மாறணும். இங்க எந்த ஈகோவும் இல்லாம ஒரு பெரிய பதவியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர் இருக்கிறாரு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, கார்ப்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, கௌரவமான பெரிய வேலைகள் பார்க்குறவங்க இருக்காங்க, சின்ன வேலைகள் பார்க்குறவங்க இருக்காங்க, யூனியன் லீடர் இருக்காரு, நியூலி மேரிட் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றும் அவமானப்பட்டல, அசிங்கப்படுத்தல, ரொம்ப கௌரவமாக கர்வமாக வந்துன்னு என் பொண்டாட்டியை உட்கார வச்சு தோசை வாத்து, ஒரு தோசை நான் சுடுவேன், அவள் சாப்பிடுவா, அடுத்த தோசை ஊற்றி கொடுப்பா, நான் சாப்பிடுவேன், 2 பேருமே சூடாக சாப்பிடுவோம், 2 கப்பில் காஃபி, பொண்டாட்டி மடியில், இப்படி ஒரு வாய் இப்படி ஒரு வாய். நான் சார் விட்டிங்களே சார், நாட் டூ லேட் பாஸ், இமீடியட்டாக கிளம்புங்கள், அடுப்படிக்கு செல்லுங்கள், அட்டகாசமாக ஒரு காஃபி போடுங்கள், மனைவி மடியில் அமர வைத்து காஃபி பருகுங்கள். யூ கான்ட் காம்பன்சேட் திஸ் ஃபீலிங் வித் எனிதிங் சார், முடியாது. நம்ம அப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம். பெண்ணை பொருள் மூலமாக அவளுடைய மனதுக்குள் புகுந்து விட முடியவே முடியாது. அது ஒரு ஏமாற்றம். உங்கள் சந்தோஷத்துக்காகத்தான் அவங்களுக்கு பிடிக்காத அந்த மஞ்சள் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்காங்க, அது என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. உங்களை எப்பொழுதுமே மனம் நோகக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுற அவங்களுக்காக நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் வேணான்னு சொல்லுவாங்க. பயப்படலாம் வேண்டியதில்லை. அப்படின்னாலும் என்ன, 1-2 நாளைக்கு சமைச்சு போய்க்க வேண்டியதானே. ஆல் த வெரி பெஸ்ட். ஆஃபீஸுக்கு போகிற மாதிரியே கொஞ்சம் அடுப்படிக்கும் போவோம். இந்த ஷோ தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் புதிய ஷோவாக இருக்கலாம், கொஞ்சம் ஷாக்காக இருக்கலாம். நீங்கள் பேசின விஷயங்கள் நான் ஆனால் இதை அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இப்படிலாம் பேசுகிறீங்களே, உங்கள் மனைவி உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. நிச்சயமாக உங்களை பற்றி கொஞ்சம் சங்கடப்பட்டாலும், என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையோடு முடிச்சுடுவாங்க. ஆனால் அது நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இதுக்கு அப்படித்தான், ஒன்றும் டென்ஷன் ஆகாது அப்படின்னு. அப்படி கிடையாது. அது அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. தட்ஸ் இட். ஸோ அம்மாவும் மகளும் பொண்டாட்டியும் ஒன்று தான். அம்மா கையில் சாப்பிட்றது புனிதம்னா பொண்டாட்டி கையில் சாப்பிட்றதும் புனிதம் தான். அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறவன் நல்ல பிள்ளைனா, பொண்டாட்டிக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறவனும் நல்ல பிள்ளை தான். அம்மா மாதிரி என் பொண்டாட்டின்னு வாயில் மட்டும் சொல்லாமல் வாழ்க்கையிலையும் சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயனாவில் பரிசளிக்கக்கூடிய நேரம். 2 பேருக்கு பரிசு. இந்த பக்கத்துல எல்லாம் இவங்கெல்லாம் பெண்களை மதிக்காதவர்களுக்கு பரிசு கொடுக்குறீர்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்களுடைய மனநிலையை சொன்னாங்க, மாற்றத்திற்கு அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். சூழ்நிலை எப்படி இருக்குங்கிற அவங்களுடைய உணர்வை சொல்லாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் பேசுகிறது எளிது, அவங்க பேசுகிறது தான் கஷ்டம். ஏன்னா ஒட்டுமொத்த மனோநிலைக்கு எதிரான ஒரு சூழ்நிலை, ஆனால் அது அவங்க நெருக்கடி. தே ஆர் தி விக்டிம்ஸ். ஸோ முதல் பரிசு நான் அந்த பக்கத்துலேருந்து தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அவர் பேசினார். அதாவது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசி தப்பிச்சுக்கிறதுக்கான சாதுரியம், அறிவு எல்லாமும் இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு நியாயம் இருந்தது. எனக்கு வேலை போல் அதிகமாக இருக்கிறது, மென் ஃபார் கெரியர் அப்படின்னு நான் பழக்கப்படுத்தப்பட்டு விட்ட காரணத்தினால் என்னால் அடுப்படிக்குள் போக முடியவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாரு. 2வது, அடுப்படிக்குள்ளே போகிறது எனக்கு கொஞ்சம் டிக்னிஃபைடாக தோணலை, அந்த மாதிரி நான் பழக்கப்படுத்தப்பட்டுட்டேன்னு அதை ஒத்துக்கிட்டதுக்காகவும் அந்த புரிதலை அவங்க சரியாக முன் வச்சதுக்காகவும் அவருக்கு அந்த பரிசு. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. சார் வாங்க சார். 45 பேரின் தலைவர், இனி அடுப்படியிலும் தலைவர். ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்க பவுண்டரிக்குள்ளே போகணும்னு ஒரு புதிய பாயிண்ட், அதாவது ஒரு நல்ல பாயிண்ட் அவர் முன் வச்சார். ஒருவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்களோட இடத்துலேருந்து தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து விட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க நீங்கள் முடிவு பண்ணினா அதை விட அபத்தம் ஒன்றில்னு பலார்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னார். யூ ஹாவ் டு கெட் இன் டு ஹர் பவுண்ட்ரி. அது அவங்களுடைய அடுப்படி. ஒருத்தருடைய மனசையே அவர் மாற்றினார் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள்ட்ட. அவருக்கு இந்த பரிசை கொடுக்கலாம். ஆனால் திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். சார் வாங்க, உங்களுக்கு தான். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நன்றி, வணக்கம்.